கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். 11 மாதங்களாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தி எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்து கடைசி மாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியிலே காணப்படுகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 35 4வது வசனத்தினுடைய 2வது பகுதி தான். ஆனால் முழுவதுமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் 2வது பகுதியை விட்டு வாசிக்கிறேன். Behold, your God will come with vengeance, even God with the recompense. He will come and save you. வாசிக்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது சுவிசேஷ வார்த்தை என்று சொல்லி. 35ஆம் அதிகாரத்தில் அது போய் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அஃப்கோர்ஸ் இது சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டதான வார்த்தை தான். அது இயேசுவானவர் தேவன் பூமியில் இறங்கி வந்தபோது அதில் ஒரு பகுதி நிறைவேறி விட்டது என்று சொல்லி நம்ம வாசிப்போம். ஏனென்று சொன்னால், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம், அப்போது முடவன் மானை போல குதிப்பான் என்றெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய அந்த முதல் வருகையை குறித்து பேசுகிறது. ஆனால் நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் வருவார் என்று சொன்னதான வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லையே. வேதத்தில் இப்படி தான் வாசிப்பீங்க. இப்படியாக யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசிப்பீங்க. இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் ரட்சிக்கவே அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 12 சொல்வார், நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் ரட்சிக்கவே வந்தேன் என்று சொல்வார். அப்போ தேவனுடைய முதல் வருகையானது அது ரட்சிக்கிறதற்காக என்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை இனி நிறைவேறப் போகிறதான வார்த்தையாக சுவிசேஷ வார்த்தையாக காணப்படும். கண்களை மூடுவோம். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சுவிசேஷ வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது இதனுடைய ஒரு பகுதி ஆண்டவரே நிறைவேறிவிட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆம், நீர் வந்தீர் ஆண்டவரே, ஜனங்களுக்கு ரட்சிப்பை ஆண்டவரே சுவிசேஷமாக அறிவித்து தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி உம்மை குறித்து நீ வெளிப்படுத்தி காண்பித்தீர். ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நாளிலே ஆண்டவரே காத்திருக்கிறார்கள். நாங்களும் காத்திருக்கிறோம். ஒரு நாள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக ஆண்டவரே நீர் இறங்குகிறீர் என்று சொல்லி இந்த வார்த்தை தொடர்ந்து காணப்படுகிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மனம் பதறுகிறதான ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் இவனமான காரியத்தை செய்ய வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் இந்த நாட்களிலே நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு பொறுமையின் அருமை, த பியூட்டி ஆஃப் பேஷன்ஸ். ஏன் இந்த மாதிரி ஒரு தலைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வசனத்தினுடைய அந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய செய்தியை நீங்கள் உள்ளே போய் பார்க்கும் பொழுது தேவன் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ இயேசுவானவர் உங்கள் தேவன் என்கிற செய்தி காணப்படுகிறது. அவர் நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் வருவார் என்று சொல்லி நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறதான காரியம் பாதி நிறைவேறிவிட்டது. அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர் யார் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இந்த பூமியிலே வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பு பூர்ணமடைய வேண்டுமானால் அவர் திரும்பவும் வந்து என்ன பண்ண வேண்டும்? நமக்கு நித்திய ஜீவனை தந்து அவரோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவிசுவாசிகளை அழிக்க வேண்டும் என்பதுதான் பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தினுடைய நிறைவேறுதலாக காணப்படுது. ஆனபடினாலே இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட நாட்களில் காணப்படுகிறதான தேவனை அறிந்து ஏற்றுக்கொண்டதான அவருடைய ஜனம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்து வேதம் பேசுகிறபடியினால்தான் இந்த வாரத்தினுடைய செய்தி பொறுமையின் அருமை, த பியூட்டி ஆஃப் பேஷன்ஸ். அப்போ முன் சொல்லப்பட்டதான நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பின் சொல்லப்பட்டுகிறதான நற்செய்தி தான் இந்த செய்தி. முன் சொல்லப்பட்டதான நற்செய்தியை நிராகரித்தவர்களுக்கு இந்த செய்தி, இந்த வசனமோ இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறதான இந்த செய்தியோ நல்ல செய்தி அல்ல. முன் சொல்லப்பட்டதான நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான செய்தி தான் இந்த செய்தி. சரி, முன் சொல்லப்பட்டதான நற்செய்தி ஏற்றுக்கொண்டவர்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று சொன்ன முன் சொல்லப்பட்ட நற்செய்தி அப்படின்னா என்ன?
முன்று ஏற்கனவே சொல்லப்பட்டதான நற்செய்தி என்ன? தேவன் உன்னை ரட்சிக்க வருவார், அவருக்காக காத்திரு. அவர் வரும்பொழுது அவரே அல்லது அவர் ஒருவரே உன் தேவன் என்று ஏற்றுக்கொள் என்பதுதான் முன் சொல்லப்பட்டதான நற்செய்தி. எங்கே காணப்படுகிறது? ஏசாயா 35ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். அதுதான் முன் சொல்லப்பட்ட, முன் அறிவிக்கப்பட்டதான சுவிசேஷ வார்த்தை அல்லது நற்செய்தி. அது என்னவாக சொல்கிறது என்று சொன்னால், அவர் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் யார்? யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஒருவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொருவர் இல்லை. அநேக மனிதர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டது உண்டு, ஆனால் அவர்கள் திரும்பவும் தங்களுடைய வாழ்நாட்களை வாழ்ந்துவிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அப்போ உயிரோடு எழுப்பப்பட்டவர் அல்லது உயிரோடு எழுந்தவர் என்று சொன்னால் மரணத்தை தான் ஜெயித்து எழுந்தவர். இனி மரணத்தை அவர் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு முறை அவர் மரணத்தை சந்தித்தது நமக்கு மரணத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக செய்தார். அப்போ இந்த வசனம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். என்ன நிந்தை மனிதனுக்கு காணப்பட்டது, மனிதருக்கு காணப்படுகிறது என்று சொன்னால் மரணம் என்கிறதான நிந்தை. மரணத்திலிருந்து ஒரு மனிதருமே தப்பிக்கொள்ள முடியாததான, அதாவது ஆக்கினையை அடைய வேண்டும் என்கிறதான நிந்தை மனிதன் மேலே விழுந்தது. காரணம் என்னவென்று சொன்னால் மனுக்குலம் செய்த பாவத்தினால். இந்த நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மரணம் யாரால் கட்டளையிடப்பட்டதோ அவர்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ யாருடைய வார்த்தையினாலே மரணம் நிகழ்ந்தது, யாருடைய வார்த்தையை மீறினதினாலே மரணம் வந்தது என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை மீறினதால். அப்போ அந்த தேவன் தான் அந்த நிந்தையை மனிதர்களுடைய மத்தியிலிருந்து, இந்த பூமியிலிருந்து நீக்கி போட வேண்டும். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லி நமக்காக மரணத்தை ஜெயமாக விழுங்கினதான அந்த ஒருவரை பார்த்து, அந்த ஒருவரை நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டியதான காரியம். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இதுதான் நம்மை ரட்சிக்கிறதானவர் யார் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுகிறதான குறிப்பிட்டதான காரியமாக இருக்கிறது. அப்படிதான் சொன்ன, இது முன் சொல்லப்பட்டதான நற்செய்தி. அப்போ முன் சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன என்று சொன்னால், உன் தேவன் உன்னை ரட்சிக்க வருவார், அவருக்காக நீ காத்திரு, அவர் வரும் பொழுது அவரை இவ்வண்ணமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இவரே என்னுடைய தேவன் என்று சொல்லி அவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அறிவிக்கப்பட்டதான நற்செய்தி. பின் சொல்ல சொன்னதான நற்செய்தி, அதற்கு பின்பு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. அதை தான் வாசித்தோம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் வாசிக்கிறேன், 4வது 2வது பகுதி. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்பதுதான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அல்லது பின் சொல்லப்பட்டதான நற்செய்தி. என்னன்னா, முதல் முறை அவர் நம்மை ரட்சிக்க வந்த பின்பு திரும்பவும் ஒரு முறை வருவார். இந்த முறை அவர் என்ன பண்ணுவார்னா, நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் வருவார். ஆனால் விசுவாசித்து காத்திருக்கிற உங்களையோ அவர் ரட்சிப்பார் என்பதுதான் இந்த பின் சொல்லப்பட்டதான நற்செய்தி. சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பவும் சொல்லப்பட்டதான நற்செய்தி இது. விசுவாசித்தவர்களுக்காக, ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சொல்ல சொன்னதான நற்செய்தி. தேவன் நம்மிடத்தில் விரும்பும் பொறுமை. இப்போ இன்னைக்கு செய்தி பொறுமையை குறித்து தான். தேவன் நம்மிடத்தில் விரும்பும் பொறுமை என்பது சகிப்புத்தன்மையோடு கூட சம்பந்தப்பட்டதான ஒன்றாகும். பொறுமை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு உடனே மனதுக்கு வருவது என்ன? பொறுமைனா என்ன அர்த்தம்? அமைதியாக இருப்பது, நிதானமாக இருப்பது, அப்படி தானே? பொறுமைன்னா என்ன? இப்போ தமிழில் கூட பார்த்திங்கன்னா பொறுமைக்கு எதை உதாரணமாக காமிப்பாங்க? பொறுமைக்கு மேக்சிமம் எருமை தான் உதாரணமாக காமிப்பாங்கல்ல. நீங்களும் அப்படி சொன்னதே இல்லையோ? இப்போ இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், ஏன் பஃபலோ தள்ளு சொல்ல மாட்டீங்க? சொன்னது இல்லையா? நீங்கள் இப்போ எங்கேருந்து நீங்கள் அந்த பக்கம் தானே?
இந்தியாவில் இருக்க சதர்ன் மோஸ்ட் பார்ட்டில் தானே, தமிழ்நாட்டில் தானே வரீங்க. கொஞ்சம் நாட்களுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக இருந்தீங்கன்னா நீ கிராம பக்கத்தில் சைக்கிள் ஓட்டு போனாலும் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போனாலும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு முன்னாடிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிராஸ் பண்ணி போச்சுன்னா அப்படியே வந்து என்ன பண்ணும், நிற்கும். என்ன பண்ணாலும் நகராது, நீங்கள் கற்றுனாலும் ஆர்ன் அடித்தாலும் நகராது. அது பொறுமையாக நகர்ந்த பிறகு தான் என்ன பண்ண முடியும், நம்ம போக முடியும். அது வந்து அதனுடைய குணம். அது ரொம்ப சகிப்புத்தன்மையோடு காணப்படுது, ரொம்ப அமைதியாக காணப்படுது அப்படியெல்லாம் அர்த்தம் அல்ல. அது எருமையே அப்படி தான். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் அப்படி ரொம்ப இதை மசன்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஏன் எருமை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் சொல்கிறதில்ல. சரி, ஓகே. அப்போ அந்த பொறுமை கிடையாது. என்ன பொறுமை அப்படின்னு சொன்னால், வேதத்தில் தேவன் எதிர்பார்க்கிற பொறுமை என்பது சகிப்புத்தன்மையோடு கூட சம்பந்தப்பட்டது. உன்னை என்ன தான் குத்தினாலும், உன்னை என்ன தான் ஏவினாலும் பாவம் செய்யாமல் இருக்கிறது, உன்னை என்ன தான் ஏவினாலும் கெட்ட வார்த்தை வாயிலேருந்து வராமல் இருப்பது. அப்போ சகிப்புத்தன்மையோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டதான ஒரு பொறுமை வந்து பார்த்திங்கன்னா வேதத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒன்று. மனித ஸ்பாவத்திற்கும் நம்முடைய ஸ்பாவத்திற்கும் தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கும் இந்த பொறுமைக்கும் தூரம் வந்து ரொம்ப அதிகமாக காணப்பட்டாலும் கூட வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறுமையை குறித்து தேவன் அதிகமாக நமக்கு போதிக்கிறார் என்பது தான் உண்மை. We have example of many who have or who had this kind of patience in the Bible. உதாரணத்துக்கு நீங்கள் சவுலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் இப்படி பொறுமையோடு கூட காணப்பட்டான். ஸ்பெசிஃபிக்காகவே காணப்பட பாட்டு இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், அவன் பொறுமையோடு கூட இல்லை. சாமுவேல் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகிடுச்சு அப்படின்னபடினாலே தன்னுடைய கரங்களிலே காரியங்களை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தினான். பொறுமை இல்லை, கொஞ்ச நேரம் கூட காத்திருக்க அவனால் முடியல, இப்படிலாம் வாசிக்கிறோம். அப்போ வேதத்தில் எப்படி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை பார்க்க முடியும், என்னென்னா தேவன் எதிர்பார்க்கிற பொறுமையோடு கூட காத்திருந்ததான மனிதர்களும் உண்டு, ஆனால் பொறுமையை இழந்து செயல்பட்டவர்களும் உண்டு. ஆனால் மனிதர்களாகிய நமக்கும் இந்த பொறுமை என்பதற்கும் காத தூரம் உண்டு. அது என்ன காத தூரம்? காத தூரம் அப்படின்னா நான் நினைக்கிறேன் 10 மைல்ஸோ 12 மைல்ஸோ, உங்களுக்கு தெரியுமா? அப்புறமேட்டா போய் செக் பண்ணுங்கள். காதம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் 10 மைல்ஸ் ஆர் 12 மைல்ஸ் நினைக்கிறேன். அப்படி நமக்கும் இந்த பொறுமைக்கும் வேதம் எதிர்பார்க்கிறதான பொறுமைக்கும் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் காணப்பட்டாலும் தேவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறுமையை குறித்து நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்கு தான் அது ரொம்ப தூரமாச்சே, ஏன் அதை பேசணும் அப்படின்னா அவசியம்ன்றதுனால பேசுகிறார். இப்போ மனிதனுடைய ஸ்பாவத்திற்கும் ஆவிக்குரியதான ஸ்பாவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏணி வச்சா எட்டாதில்ல. ஆனால் நீங்கள் ஏன் ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாச்சு இல்லையா? மனிதர்களோடு அது சம்பந்தப்பட்டதான ஒட்டி கொண்டு இருக்கிறதான ஸ்பாவத்தோடு கூட காணப்படுகிறதான காரியம். ஆனால் வேதமோ சொல்லுகிறது அவருடைய தன்மையோடு, உனக்கு புதிதாய் கொடுக்கப்பட்ட தன்மையோடு கூட நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது நமக்கு தெரியும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம்தான். ஆனால் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறான்னு தெரியும். அதே போல தான் இந்த பொறுமையானது நம்முடைய ஸ்பாவத்திற்கு இதுக்கு ரொம்ப தூரம் காணப்பட்டாலும் இந்த பொறுமையை குறித்து வேதம் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் என்று சொன்னால் அது அவசியம் என்பதனால வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கர்ப்பிணியாய் காணப்படுகிறதான ஒரு ஸ்திரீயானவள் நிறைமாத பிரசவத்திற்காக காத்திருக்கிறதை போல நாட்கள் ஆக ஆக எப்படி இருக்கும், வயிறு வந்து பெருசாகும், வெயிட்டு கூடும், ஒழுங்காக தூக்கம் வராது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனாலும் கூட எனக்கு 7 மாதத்துலேயே பிறந்துடணும் பிள்ளை, 6 மாதத்துலேயே பிறந்துடணும் பிள்ளை அப்படின்னு நினைக்கிறாளா? இல்லை நிறை மாத பிரசவத்திற்காக அவள் காத்திருக்கிறாளா? தெரியும் அந்த பொறுமையான அந்த காலம் என்பது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி அவளுக்கு தெரியும். ஆனாலும் கூட நியமித்திருக்கிறதான அந்த நாட்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறதை போல கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய அவர் ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார் அல்லவா? அவர் வருவதற்காக அவர் ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார் அல்லவா? அந்த நேரத்திற்காய் காத்திருப்பது கடினமானது. ஆனாலும் கூட அந்த நேரத்திற்காய் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பொறுமையை குறித்ததான காரியம். இல்லை சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ண முடியாது. நம்முடைய ஸ்பாவம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ் பண்ண உடனே நடக்கணும் என்பதை போல அது விரும்பினாலும் கூட நிச்சயமாக காத்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணியாய் காணப்படுகிற பெண்ணை கண்டால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் நம்ம வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா? நம்மள ஒரு அம்மா பெற்று எடுத்திருப்பாங்க.
நம்முடைய மனைவி பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பா இல்லையா? எப்படி நிறை மாதத்திற்காக காத்திருக்கிறாளோ அப்படியாய் காத்திருக்கிற பொறுமையை குறித்து பேசுகிறது. இல்லை நான் ரஷ் பண்ணுவேன் என்று சொல்லி சீக்கிரமாக சொல்லி பிள்ளையினுடைய ஜீவனுக்கும் தன்னுடைய ஜீவனுக்கும் பார்த்தீங்கன்னா பாதகத்தை விளைவிக்கும் காரியத்தை ஒரு ஸ்திரீ செய்வதில்லையோ அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளும் பொறுமையோடு கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். பொறுமையோடு காத்திருக்கிற காலத்தில் தேவன் நம்மில் செய்கிறதான கிரியையானது அவசரத்தில் செய்கிறதான கிரியை அல்ல. தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்கிறார், அப்படி தானே? இப்போ நான் ஊழியத்தை குறித்து கூட சொன்னேன். தேவன் நம்ம இடத்துல செய்கிறதான அந்த கிரியை கூட நம்ம ஊழியம் நமக்கு கொடுக்கப்படும் மட்டுமாக அறியாது இருப்போம், அப்படி தானே? ஒரு நாள் சடனாக கொடுக்கும்போது தான் தெரியும், ஓ என்னால் இதை செய்ய முடியுமா, இவ்வளோ நாள் ஆண்டவர் இதுக்கு என்னை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது அப்போ தான் நமக்கே புரிய ஆரம்பிக்கும். அப்போ அதை போல் தேவன் நம்மளே செய்து கொண்டு வருகிறதான அந்த கிரியை செய்கிறதற்கு ஆண்டவர் ரஷ் பண்ண மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் என்பது நமக்கு புரிய வேண்டும். இல்லை ரொம்ப குயிக்காக ரஷ் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், வி வாண்ட் டு மெச்சூர் வெரி ஃபாஸ்ட், ரொம்ப குயிக்காக மெச்சூர் ஆகணும் நம்ம அப்படின்ட்டு நம்ம விரும்புவோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக அது நடக்க போகிற காரியம் கிடையாது. நம்முடைய விருப்பமாய் காணப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிள்ளை பார்த்திங்கன்னா பிறகுது, அந்த 2 வயசு பிள்ளை காணப்படுது, 2 மாதம், அப்புறம் வளருது 2 வயசு, அப்புறம் அப்படியே 20 வயசு ஆகுது. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் பிள்ளை 2 வயசு பிள்ளை மாதிரி இருந்தால் நீங்கள் ரசிப்பீங்களா? வில் யூ என்ஜாய் இட்? அதே மாதிரி 2 வருஷம் குழந்தை திடீர்னு 20 வயசு குழந்தை மாதிரி வாலிப பிள்ளை மாதிரி அப்படி வளர்ந்துருச்சுன்னா 2 வருஷத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா? அதெல்லாம் மட்டும் என்ஜாய் பண்ண மாட்டீங்கல்ல, சகிக்கவே முடியாதுல்ல, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்கள்ல. அப்போ தேவன் நம்மிலே நம்முடைய ஆத்மாவிலே செய்கிறதான கிரியை மட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் இல்லையா? அது நடக்காது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். தேவ பிள்ளைகளாக அது நடக்காது. நான் தேவனுடைய கரத்தில் என்னை நான் தாழ்த்தி, எதுவும் சொல்லுகிறதல்வா, பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுடைய கரத்தில் நீங்கள் அடங்கியிருங்கள், ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்தில் அடங்கிருங்க. அவர் செய்கிற கிரியை எப்படி பண்ணுறாருன்றது கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரசிக்கவும் முடியாது, அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் ரெடியாக இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்தும் போது யூ வில் பி ரெடி அப்படின்றதான காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார் அல்லவா? அதை போல தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவர் நம்மை வணையும் பொழுது நாம் பொறுமையோடு கூட நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் அவருடைய கரத்தில் அழகான ஒரு பாத்திரமாக நம்ம மிளிர முடியும். அவர் வணைந்து முடித்த பிறகு மிளிர முடியும். இப்போ ஒரு பாத்திரத்தை குயவனுடைய உவமையில் கூட நீங்கள் இதை கற்றுக்கொள்ள முடியும். குயவன் எடுத்து பாத்திரத்தை வணைந்து கொண்டு இருக்கிறான், ரொம்ப நேரம் போட்டு என்ன பண்ணுறான், களிமண்ணை கசக்கிறான், புளிகிறான், இப்படி சுற்றுறான் அப்படி சுற்றுறான், சீக்கிரமாக என்ன விட்டுடு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருடைய மைண்டில் என்ன காணப்படுதோ அந்த குயவனுடைய மைண்டில் அவன் அதை விரும்புகிறபடியாக என்ன பண்ணுறான், அவன் போட்டு வணைப்பான். இந்த ஷேப்பில் வந்தால் இது நல்லா இல்லை அப்படின்னு போட்டு திரும்பவும் குழைத்து வணைவான், அப்படி தானே? அப்போ அந்த உவமையில் என்ன காணப்படுகிறதோ அது பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். என்ன தன்னுடைய எஜமான் விரும்புகிறானோ அவ்வண்ணமான ஒரு பாத்திரமாய் மாறுவதற்கு அந்த களிமண் காத்திருக்குமானால் அது ஒரு அற்புதமான பாத்திரமாக அது முடிவிலே அது வெளியில் வரும். அதே போல தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான பொறுமையும் கூட. இல்லை உடனே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துடணும், வேத வாக்கியங்கள்லாம் எனக்கு உடனே என்ன மேஜிக்கா அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே பார்த்தா அப்படியே டக்குன்னு எல்லாம் புரிஞ்சு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் அறிந்து கொள்றதுக்கு பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டேன், நான் எதையும் பார்க்க மாட்டேன், ஈவன் பிரசங்கத்தை கூட முழுமையாக என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், திரும்பவும் சாபமாக நான் சொல்லலை. இப்படி பார்த்தீங்கன்னா நேச்சரே கிடையாது. கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த வழி பேட்டர்ன் கிடையாது. என்ன கிடையாது? அப்படியெல்லாம் நீங்கள் படிக்க முடியாது, கற்றுக்க முடியாது. ஆண்டவரை குறித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிலாம் வளரவே முடியாது. நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால்தான் உங்களுடைய நேரத்தை ஏன் நேரத்தையே கொடுக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிடணும், என்ன அப்படியே டெவலப் பண்ணி அப்படி நிறுத்திடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 வயசில் 20 வயசு மனுஷன் வளர்றதை போல வளர விரும்புகிறீர்கள். அது வியாதி, அது நடக்கிறதான காரியம் அல்ல. அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான பொறுமை என்பது நமக்கும் ஜென்ம ஸ்பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காரியமாக இருந்தாலும் இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமானபடினால் நிறைய கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்ம காணப்படுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மால் வளர முடியும். நம்முடைய வேகம்
தக்கதாக, நம்முடைய வைராக்கியத்துக்கு தக்கதாக, நம்முடைய விருப்பத்துக்கு தக்கதாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருவோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்க போகிறதான காரியம் அல்ல. தேவன் நம்மிடத்தில் விரும்பும் பொறுமை அது அரிதானது, ரொம்ப ரேரான ஒரு ஸ்பெஷலான காரியமாக இருந்தாலும் அது அவசியமானது. தோ இஸ்ன்ட் நேச்சுரல், அது நேச்சுரல் கிடையாது, சுவாபத்தோடு கூட சம்மந்தப்பட்டதான ஒரு காரியமாக இல்லைன்னா கூட இட் ஹாஸ் டு பி டெவலப் பண்ண முடியும்ல. பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டு படிக்க வைக்கிறதுனுடைய காரணம் என்ன? அது டெவலப் ஆகணும், அறிவில் வளரணும். சர்ச்சைக்கு வர்ற காரணம் என்ன? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான், ஒரு கேதரிங்காக மட்டும்தான். வளர்கிறதுக்காகன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜுக்கு சீரியஸ்னஸ் கொடுத்து மெசேஜை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. மெசேஜை நீங்கள் சீரியஸாக கவனிச்சிங்கன்னா மெசேஜ்லேருந்து நிறைய விஷயங்களை உங்களால் என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக செவி கொடுத்து நம்ம இன்ட்ரெஸ்டாக கேட்போம் என்று சொன்னால் கொஞ்சம் வளர்ந்து போகலாம். இல்லை என்று சொன்னால் என் காதிலே ஏறாது, எனக்கு இது புரியாது என்று சொன்னால் வந்த நிலையிலே திரும்ப போவீர்கள், அடுத்து திரும்பவும். அப்போ இத்தனை வருஷங்களானால் இத்தனை வருஷத்துக்குரிய வளர்ச்சி காணப்படும். கிறிஸ்தவனாய் இத்தனை வருஷம் நான் காணப்படுகிறேன் என்று சொன்னால் இத்தனை வருஷத்துக்குரிய வளர்ச்சியாவது அட்லீஸ்ட் என்னுடைய ஆத்மாவுக்கு காணப்பட வேண்டுமா இல்லையா? அல்லது கொஞ்சம் கூட வேத அறிவே வளரல, வேத வார்த்தையுடைய கருத்தும் இன்னும் எனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் புரியல, அது எனக்கு புரியவும் புரியாது அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி? சிந்தித்து பாருங்க. உங்களுடைய பொறுமை இந்த உலகத்தின் எருமையின் பொறுமையை போல் காணப்படுதே ஒழிய வேதம் விரும்புகிற பொறுமை அல்ல. வேதம் விரும்புகிற பொறுமை என்பது தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறதான காரியம், செவிகளை தீட்டி அமர்ந்திருக்கிறதான காரியம். உங்களுடைய வைராக்கியத்தை ஒவ்வொரு நாளும் குறைத்து கொள்ளுகிற காரியம் அல்ல, இன்னும் மென்மேலும் வைராக்கியத்தோடு கூட இருக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறது. சரி, தேவன் நம்மிடத்தில் விரும்பும் பொறுமை ஏன் அவசியமானது? முதல் பாயிண்ட்டு, பொறுமை என்பது தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒன்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மை ஒரு மனுஷன்னு சொல்லிக்க நம்ம விரும்புகிறோமா? மனுஷன் தானே, மனுஷி தானே. ஆனால் அதற்கு மேலே நம்ம என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்? நான் தேவனுடைய பிள்ளை, அட்லீஸ்ட் தேவனுடைய மனுஷன் சொல்ல விரும்புகிறோமா இல்லையா? அப்போ அப்பாவை முன்னிறுத்தி நம்ம பேச விரும்புகிறோமா அல்லவா? அப்போ நம்முடைய தகப்பன் அவர், நம்மை உண்டாக்கின தெய்வம் அவர், அவரை முன்னிறுத்தி நான் அவருடைய பிள்ளை என்று நம்ம சொல்ல விரும்புகிறோம் அல்லப்பா. அப்போ அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு வரணும்னு விரும்பணும்ல, ஆமாவா இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியலன்னா கடைசியில் நம்ம என்ன சொல்லிட்டு போயிடுவோம்? அவர் தேவன், அவர் அப்படி தான் இருப்பார், நான் மனுஷன், நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ நீ மனுஷனாகவே இரு, இந்த பூமியிலே இரு. ஏன் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிற? ஏன் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தெய்வன் உங்களுடைய தகப்பன் என்று சொல்லி ஏன் தைரியமாக நீங்கள் உரிமையோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அப்போ இந்த பொறுமை என்பது தேவனுடைய குணாதிசயங்களிலே அது ஒன்றாகும். சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். யாத்திராகமம் 34 கூட நீங்கள் வாசிப்பீங்க. தேவன் தன்னை குறித்து சொல்லும்போது இதெல்லாம் என்னுடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் சேர்ந்தவர் தான் நான் என்று சொல்லி அவர் மோசேயர் கூட சொல்லுகிறதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம், மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். நீடிய பொறுமை உள்ளவராய் காணப்படுறார். அந்த பொறுமை என்பது அவருடைய குணம். ஆங்கிலத்தில் இப்படி நீங்கள் வாசிப்பீங்க, என்ன அப்படின்னா லாங் சஃபரிங் ஆர் ஸ்லோ டு ஆங்கர். இப்போ தேவனுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வராதா அப்படின்னு சொன்னால், நம்ம அவருக்கு விரோதமாக செய்யும்போது எப்படி கோபம் வராது? வருமா வராதா? அவருடைய சாயலாக நம்ம உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். விழுந்து போய் அந்த சாயல் டிஸ்டார்ட் ஆகி காணப்படுது, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருவர் செய்யும்போது, அதுவும் விசேஷமாக நமக்கு நம்மோடு கூட சம்பந்தப்பட்டவர்கள், நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்ப தலைவன் காணப்படுறான், அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதாவது அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், அந்த அதிகாரத்தை மீறி அவர்கள் செயல்படும் போது, அவனுடைய விருப்பத்தை மீறி செயல்படும் போது அவனுக்கு கோபம் வரலன்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படி தானே? நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக நம்ம கீழ்ப்படியாமல் காணப்படும் போது நமக்கு கோபம் வருவது இயற்கை. அப்போ இந்த இடத்துல தேவனை குறித்து சொல்லுகிறது, நாம் அவருக்கு விரோதமாய் செயல்படும்போது அவருக்கு கோபம் வராதானா? கோபம் வரும்.
ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது? ஹி இஸ் ஸ்லோ டு ஆங்கர். ஏன்னா இந்த நேரத்தில் நான் கோபம் பட்டா என் பிள்ளை என்ன ஆகும்? அழிந்து விடும். நான் கோபப்பட்டால் இந்த மனுஷனோ மனுஷியோ அழிந்து விடுவார்கள். இன்னைக்கு அழிஞ்சிட்டா நாளைக்கு இவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கான அந்த வாய்ப்பை நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ஆனபடினாலே பொறுமையாக இருக்கிறேன். தேவனுடைய நீடிய பொறுமை அல்லது பொறுமை என்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஹி இஸ் ஸ்லோ டு ஆங்கர் அல்லது லாங் சஃபரிங். அது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் சஃபரிங்னா என்ன அர்த்தம்? சஃபரிங்னா பாடு இல்லை. அப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா குத்திக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? கிள்ளிகிட்டே இருந்தா. அதுவும் கிள்ள நடத்தினே கிள்னா எப்படி இருக்கும்? எப்படி நினைக்கிறீங்க? கிள்ள நடத்தினே கிள்னா அடிக்கிற இடத்துலேயே அடித்தா, சூடு போடுற இடத்துலையே சூடு போட்டா, பக்கத்தில் போட்டால் அது கொஞ்சம் பரவாயில்ல. சூடு போட்ட இடத்துலையே தழும்பு மேலேயே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் என்ன பண்ணுறோம்? அவரை சும்மா குத்திக்கிட்டே இருக்கோம், கிள்ளிக்கிட்டே இருக்கோம், அவரை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்போ சஃபர் ஆகிறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அதற்கு லாங் சஃபரிங்கா. அந்த பாடுகளை என்ன பண்ணுறாரு? அவர் சகிச்சுட்டே இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், கோபத்தை வெளிப்படுத்தினால் என்னுடைய பிள்ளை நாளைக்கு நான் கொடுக்குறதான அந்த வாய்ப்பை அது பெற முடியாதே, பயன்படுத்தி கொள்ள முடியாதே, ஆனபடினால் ஒரு நாளை வைத்திருக்கிறேன். அதனால சுவிசேஷ வார்த்தை சொல்லுகிறது, வருவார், வந்து நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் வருவார். அந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டுமானால் எவ்வளோ பொறுமை வேணும்? அப்போ கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது தேவனுடைய குணாதிசயங்களிலே தன்மைகளிலே ஒன்று. ஆனபடினால்தான் இந்த நீடிய பொறுமையை குறித்து பேதுரு பேசும்போது சொல்கிறார், தேவனுடைய நீடிய பொறுமை உனக்கு என்னது? உனக்கு ரட்சிப்பு. தேவனுடைய நீடிய பொறுமை, அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிற காரியம் உனக்கு ரட்சிப்புன்னு உனக்கு தெரியணும். அறிவு இருக்கா? உனக்கு ரட்சிப்பு தெரியுமா? அது தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அவர் வரன்னு சொன்னார், இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாயே, சிந்தித்து கொண்டு இருக்கிறாயே, உனக்கு தெரிய வேண்டும் அவருடைய நீடிய பொறுமை என்பது உனக்கு இன்றைக்கு ரட்சிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று உனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆனபடினாலே இது நம்முடைய தகப்பனுடைய குணம். பொறுமை என்பது தகப்பனுடைய குணமாயிருக்கு. இரண்டாவதாக, பொறுமை தேவனுடைய பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா அது பூரணப்படுத்துது. நம்ம எல்லாரும் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு பதில் தான் இதுக்கு சொல்லுவீங்க. என்ன, நீங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்படணும்னு விரும்புகிறீங்களா அல்லது நிறைவுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? நம்மள்ட்ட நிறைய வந்து குறைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான குறைகள் காணப்படும். ஆனால் எல்லாருக்கும் என்ன விருப்பம் காணப்படும்? நிறைவுள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு காணப்படும் இல்லையா? அப்போ இந்த பொறுமை என்பது தேவன் விரும்புகிற, வேதம் கற்றுக் கொடுக்கிற பொறுமையானது தேவனுடைய பிள்ளைகள் நிறைவுள்ளவர்களாக அவர்களை மாற்றுகிறதான தன்மை உடையது. பேஷன்ஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். யாக்கோபு 1:3-4 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 1:3-4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் அவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்ஸ் அதுக்குள்ளே காணப்படுது. என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசுவாசத்தினுடைய அந்த டெஸ்ட்டை வந்து முடியும் பொழுது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அது நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் எண்ண வேண்டும். காரணம் என்னென்னா, அந்த டெஸ்ட் முடியும் போது உங்களுடைய பொறுமை, இந்த பொறுமையை நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிறீங்க, அது உங்களுக்கு இந்த பொறுமையை தோற்றுவித்திருக்கிறது, உண்டாக்கி இருக்குது அப்படின்னு எண்ணி இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பாரு இப்பொழுது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இப்பொழுது இந்த காரியம் நடக்கலை அப்படி என்று சிந்திப்பதை பார்க்கலாம். என்னுடைய பொறுமை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் விரும்புகிறதான அந்த லெவலை நோக்கி கடந்து சொல்லுகிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்து அந்த டெஸ்ட்டையே நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக நீங்கள் எண்ண வேண்டும் என்று எழுதுகிறார். 4வது வசனம் சொல்கிறார், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இப்போ தேவன் நம்மளை வந்து பூரணராக்குகிறார், ஒன்றிலும் தாழ்ச்சி இல்லாதவர்களாக்க. அப்படி படிச்சிருப்பீங்கள்ல, படிச்சிருக்கீங்களா இல்லையா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு வாசித்திருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, நம்புறீங்க. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எல்லா குறையும் எப்படி மாறுது அப்படின்னா, வேதம் இன்னொரு சீக்கிரட்டை சொல்லி கொடுக்குது. கர்த்தரை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பொறுமை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த விசுவாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போ உங்களுடைய குறைகள் நிறைவாக மாறுகிறதற்கு இந்த பொறுமையானது உங்களிடத்தில் பூரண கிரியை செய்ய கடவுது. இட்ஸ் ஒர்க்கிங் ஆன் யூ.
அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பண்ணுது அப்படின்றாங்க. நீங்கள் கர்த்தரை தேட தேட கர்த்தர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலமாக இது நிறைவுள்ளதாக மாற்றுகிறாருன்னா உங்களுக்கு பொறுமையை அப்படியே கொடுக்குறாரு, நல்ல கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கற்றுக் கொடுப்பார். இல்லை என்னால் முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தான் இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது நடக்க போகிறதான காரியம் கிடையாது. சரி, மூன்றாவதாக பொறுமை என்பது தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள அவசியமான ஒரு தன்மையாகும். பொறுமை என்பது தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக, அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் தன்மையுடையது. லூக்கா 21:9 எப்படி வாசிக்கிறோம்? லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க நம்முடைய ஆத்துமாவை எப்படி காத்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளும், பரிசுத்தமாக இருக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நீங்கள் ஜெபித்தால் கூட எப்படி தான் உங்களுடைய ஆத்துமாக்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்றதுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் பொறுமையினால. நீங்கள் இப்போ பாருங்க, இது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. திரும்பவும் சவுலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஒரு பாவத்தை நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு நிமிஷம் அல்லது கொஞ்சம் நேரம் அல்லது 1 2 3 4 5 10 வரைக்கும் அப்படி எண்ணிகிட்டே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இது ஆண்டவருக்கு உங்களுக்கே தெரியும், இது வந்து பாவம்னு தெரியும். ஆனால் இப்போ சவுலுக்கு தெரியாதா என்ன, நம்ம இதை செய்யக்கூடாது, சாமுவேல் காத்திருக்க சொன்னால் தேவன் அவன்கிட்ட சொல்லியிருக்காரு, அவன் தான் வந்து இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்றது தெரியும். ஆனால் பொறுமை இல்லை. அப்போ அவன் தன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள, தன்னுடைய ஆத்துமா இந்த காரியத்திலே பாவம் செய்யாமல் காத்துக்கொள்வதற்கு அவனுக்கு என்ன அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு? 1 வருஷம் காத்திருக்கிறதா, 1 மாதம் காத்திருக்கிறதா, கூட ஃபியூ டேஸ் காத்திருக்க கூட முடியாதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான்? அந்த பாவத்தை துணிகரமாக செய்கிறான். அப்போ நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிறதான இந்த பொறுமையானது நமக்கு காணப்பட வேண்டும். அதனால தான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது லூக்கால, உங்கள் பொறுமையினால உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. இல்லை பொறுமையோடு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பப்போ நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு பொறுமை கிடையாது, அவசரமாக ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் அவசரமாக செய்ய விரும்பும் பொழுதே சில தப்பை நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஆனால் உட்காந்து 2 தடவை சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க தவறை கரெக்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஒரு வீடை கட்ட போகிறீங்க, டக்குன்னு கட்டுவீங்களா? உட்காந்து பிளானை போட்டு இங்கே இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை கட்டின பிறகு பிரிச்சுட்டு கட்டினா உடச்சிட்டு கட்டினா நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சு பிளான் போடுறீங்களே. ஏன்? உங்களுடைய பணம் அதிலே விரயமாகிறது, உங்களுடைய நேரம் அதிலே விரயமாகிறது. ஆனால் உங்களுடைய ஆத்மா விரயமாகிறத குறித்து கவலையே இல்லையா? ஒரு பாவத்தை செய்கிறபடினாலே, பாவத்தின் மேலே பாவம் செய்கிறபடினாலே உங்களுடைய ஆத்மா அது எவ்வளோ டேஞ்சருக்குள்ளாக போகிறது என்று உங்களுக்கு தெரியலையா? போய் சிந்தித்து பார்க்கணும். இதே பணம்னா ஜாக்கிரதையாக இருக்கிற நாம, ஐஸ்வர்யம்னா ஜாக்கிரதையாக இருக்கிற நாம, நம்முடைய ஹெல்த்துனா ஜாக்கிரதையாக இருக்கிற நாம, டைரெக்டாக நம்முடைய சரீரம் அஃபெக்ட் ஆகும்னா ஜாக்கிரதையாக இருக்கிற நாம, நம்முடைய ஆத்மா பார்க்குறதே இல்லை. ஆனால் அந்த ஆத்மா இல்லைன்னா இந்த சரீரம் ஒன்றும் இல்லை, இந்த ஆவி இல்லைன்னா ஒன்றும் இல்லை தானே. அப்புறம் இந்த சரீரத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் நம்முடைய சரீரம் என்று சொன்னால் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க நாம, நம்முடைய ஆத்மான்னு சொன்னால் எவ்வளோ அலட்சியமாய் காணப்படுகிறோம். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. அப்போ தேவ பிள்ளைகள் தங்களுடைய ஆத்துமாவை பரிசுத்தமாக காத்துக்கொள்றதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான காரியம் என்பது என்னன்னா இந்த பொறுமை என்பது, தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அவர் எதிர்பார்க்கும் பொறுமை என்பது. அடுத்ததாக தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை அவசியம். தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்றதற்கு பொறுமை வேணும். பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அக்செப்ட் த ட்ரூத். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:22, சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. பொறுமை இல்லை என்று சொன்னால் வார்த்தைகள் உள்ளே போய் கிரியை செய்ய முடியாது. என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம தானே சூஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய பார்க்குறோம், யூடியூப்பில் நிறையா பார்க்குறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்குறோம், நிறையா ஜோக்ஸ் எல்லாம் பார்க்குறோம், நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். நமக்கு பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் ஃபேக்கு அப்படின்ட்டு இல்லை.
ஆனாலும் கூட பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நோ, இதெல்லாம் ராங், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சரியில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், அப்படி தள்ளுறோம்ல. அதே போல் உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கும் கூட என்ன வேணுமா, உங்கள் பொறுமை அவசியம். நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அப்படி லெஃப்டில் தட்டிட்டு போயிடுவோம். ஆனால் அவ்வளோ அலட்சியமாக கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு பொறுமை காணப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து அதை என்ன பண்ணுவீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. அதற்கு தேவன் விரும்புகிறதான இந்த பொறுமை என்பது அவசியமாகிறது. ஐந்தாவதாக வாக்குத்தத்தமாக, நீங்கள் நிறைய வாக்குத்தத்தங்களே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கார். இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள மனுஷனுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு செய்தியை கேட்டு சொல்லக்கூடாது. நார்மலாக என்ன, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க நமக்கு என்ன வேண்டும்? அவங்க தான் கரெக்டாக சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அப்படி தான் நார்மலாக காத்திருக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் என்ன வேணும்? அடிப்படையாக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா என்ன அப்படின்னா, இப்போ பிள்ளைகள்கிட்ட வந்து யார் சொன்னாலும் அதுங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுமா? அப்பா வந்து பிள்ளைங்கள்ட்ட இதை நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணால் என்ன பண்ணும்? பிள்ளை காத்திருக்குமா, காத்திருக்காதா? நம்பிக்கையோடு கூட காத்திருக்குமா, காத்திருக்காதா? அல்லது அதற்கு மேலே முதலாவது அதை நம்புமா, நம்பாதா அந்த வார்த்தையை? சில பிள்ளைங்க சொல்லும், அப்பா நீ எப்பயுமே இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் வாங்கி தரவே மாட்டேன்றீங்க. அப்படின்னா என்னது? நிறைய ப்ராமிஸ் கொடுத்து அவர் செய்யலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, சொன்ன வார்த்தையை காக்கிற தகப்பனானால் அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லும் போதே முதலாவது அந்த பிள்ளை என்ன தான் பண்ணும்? காத்திருக்கிறத குறிச்செல்லாம் அதுக்கு தோணாது. முதலாவது நம்பிக்கை, இது என்ன அப்பா சொன்னார், அவர் செய்வார். அடுத்து அப்பா சொல்லுவார், இந்த வாரம் கிடையாது, அடுத்த வாரம், இந்த வருஷம் கிடையாது, உன்னுடைய அடுத்த பர்த்டேக்கு அப்படி சொல்லுவார். அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அப்பா சொன்ன வார்த்தையை நம்பி அது காத்திருக்கும் பொறுமையோடு கூட. அப்போ முதலாவது என்ன தான் அப்படின்னு சொன்னால் விசுவாசம் தான். ஆனால் இன்றைக்கி இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க, விசுவாசம் மட்டுமல்ல, விசுவாசம் மட்டுமே போதுமானதல்ல. ஏனென்று சொன்னால் விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? அட் ஒன் ஸ்டேஜ் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் தள்ளிடலாம், ஒரு ஸ்டேஜ் இந்த விசுவாசத்தை விட்டு மாறிடலாம். அப்பா மேலே வச்சதானே அந்த நம்பிக்கை ஒரு நேரத்தில் மறைந்து விடலாம். அப்போ விசுவாசம் மட்டும் போதுமானதல்ல. இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளுங்க. என்னதும் சேர்ந்து அவசியமா? பொறுமையும், உங்கள் பொறுமையோடு கூடியதான விசுவாசம் அவசியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். எபிரேய புஸ்தகத்திலிருந்து வாசிக்கலாம். 3 வசனத்தை 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6:11 இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், முன் ஓடினதான அந்த சாட்சிகள் விசுவாசத்தினால் மட்டும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் விசுவாசத்தோடு கூட கூடிய நீடிய பொறுமையினாலே அவர்கள் காத்திருந்தார்கள். இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணலாம்? ஒரு நேரம் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இந்த காரியம் நடக்கலை, அங்கேருந்து கானானை கொடுக்குறேன்னு இங்கே கூப்பிட்டு வந்தார், கானானுக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது, நம்ம பின்னாடி திரும்பி போயிட்டா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் நினைத்திருப்பானால், போய் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டு வந்தவர் இவ்வளவு நாட்களாகியும் நடக்கவில்லையே, உனக்கு நான் பிள்ளையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி வருஷங்கள் ஆகிவிட்டது, மேபி 25 வருஷத்தை ஆயிடுச்சு, இன்னும் கொடுக்கவில்லையே என்று ஆபிரகாம் நினைத்திருப்பானால் என்ன பண்ணியிருக்கலாம்? திரும்பி போயிருக்கலாம், சொந்த ஊருக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவனோ அந்த விசுவாசத்தை நீடிய பொறுமையினாலே அவன் காத்து கொண்டபடியினாலே வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் சுதந்திரித்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். 15வது வசனத்தில், எபிரேயர் 6:15, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ ஆபிரகாம் விசுவாசித்ததை பெற்றுக்கொண்டதற்கு விசுவாசம் காரணம் என்று சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் எதிரே வெளிப்பட்டது என்று சொன்னால், எதில் வெளிப்பட்டது?
ஆபிரகாம் அதை பெற்றுக்கொள்ளும் மட்டுமாக காத்திருந்தான் அல்லவா, பொறுமையோடு கூட. அதில் தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் வெளிப்பட்டதாய் காணப்பட்டது என்று எழுதுகிறார். பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டான். எபிரேயர் 10:36 இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எப்படி கொண்டு வந்து இந்த காரியத்தை, இந்த பொறுமையை குறித்து சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ மஸ்ட் குவாலிட்டி ஃபார் யூ. இந்த குவாலிட்டி உனக்கு, நான் பெரிய விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் உனக்கு போதாது. ஏனென்றால் பெரிய விசுவாசி திடீரென்று சின்ன விசுவாசியாக மாற முடியும், திடீரென்று அவிசுவாசியாக மாறிவிட முடியும். ஆனால் விசுவாசத்தோடு கூட பொறுமை காணப்படுமானால் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுவான், அடைகிற வரைக்கும் ஆனாலே தக்க வைத்து கொள்ள முடியும். ஆனபடினாலே விசுவாசியே, உனக்கு பொறுமை அவசியமாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு 10:36 எழுதுகிறாரு. இதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று எழுதுகிறார். ஆறாவதாக அடுத்த பாயிண்ட்டு, பரலோக பிரயாணத்தில் பொறுமை என்பது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொறுமை என்பது அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு நம்மை குறித்து அறிவிக்கப்பட்டது, ஏற்றுக்கொண்டோம் அல்லவா. திரும்பவும் ஒரு நாள் நம்முடைய இரட்சகர் வருவார் என்று நம்ம நோக்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த இடைப்பட்ட இந்த காலத்தில் பொறுமை என்பது அவசியமாக இருக்குது. பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே இன் த ரேஸ். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட பாதையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. உங்களுக்கு என்ன அவசியமா, பொறுமை என்பது அவசியம். எபிரேயர் 12:1 இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். நம்ம இந்த உலகத்திலே காணப்படுகிறதான இந்த ரேஸ் இருக்கும் பார்த்தியா, ட்ராக் எல்லாம் வச்சு ஆட்டில் நிற்க வச்சு ஓட வைக்கிறாங்கல்ல, அந்த ட்ராக்கில் நிற்க வைக்கிறவங்க அதே ட்ராக்கில் ஓடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி தான் அவர்கள் பழகி வைக்கப்பட்டிருப்பார்கள், எப்படி தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம், அல்லது என்ன தான் நினச்சிட்டு இருப்பாங்க, எவ்வளோ வேகமாக ஓடுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக போய் நம்ம கப்பு வாங்கிடலாம் அப்படி தான் நினைப்பாங்க. நான் மெதுவாக ஓடினா எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படி நினைப்பாங்க. இந்த உலகத்தின் ஓட்டத்திலே காணப்படுறவங்க ஃபாஸ்ட்டாக ஓடினா ஜெயிக்கலாம் அப்படி தானே. வேலை காரியமாக இருந்தாலும் வேறு எந்த காரியமாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஓடினா ஜெயிக்கலாம், ஃபாஸ்ட்டாக ஓடினா படிக்கலாம், ஃபாஸ்ட்டாக ஓடினா மேலே வந்துடலாம். இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். ஆனால் இது அப்படி அல்ல. இந்த ரேஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கடவும் என்று சொல்லப்படலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி இவன் முடிச்சிருவான் ரேஸை. ஃபாஸ்ட்டாக ஓடி, நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னதான காரியத்தை திரும்பவும் சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடலாம் அப்படின்றது நீங்கள் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் திரும்பவும் தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் கடைசியில் 10 வருஷத்தை திரும்பி பார்த்தீங்கனாலும் நீங்கள் வளர்ச்சியே இல்லாதவர்களாக, எந்த காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சியே இல்லாதவர்களாக காணப்படுவீங்க. ஏன் தெரியுமா, உங்களுடைய நேரத்தை கொடுக்க நீங்கள் இது என்ன பண்ணல, விரும்பலை. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார விரும்பலை. ஆண்டவர் விரும்புகிற இந்த பொறுமை கிடையாது. பிரயாசப்பட மாட்டீங்க. பிரயாசப்படாதபடிக்கு வளரணும் அப்படின்னு நினைப்பீங்க. நேரத்தை கொடுக்காதபடிக்கு கர்த்தர் என் தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வதிச்சு நீ இந்த நாளிலே எல்லாரை பார்க்கிலும் ஞானவானாய் மாறுவாய் என்று சொன்னால் சந்தோஷம். ஆண்டவர் அப்படி செய்கிறது கிடையாது. அப்படி ஒரு பேட்டர்னாக ஒரு வைக்கவும் இல்லை என்பதை உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு கசப்பான இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பொறுமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட வேண்டுமானால், நீங்கள் அவரை பற்றி கொண்டு ஓட வேண்டுமானால், ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஓட வேண்டுமானால், வளர வேண்டுமானால், எப்படி நியமித்திருக்கிறாரோ அப்படி அந்த காரியத்தை என்ன பண்ணணும், நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் பொறுமையினுடைய, அதெல்லாம் சொன்ன பியூட்டி, பேஷன்ஸ், த பியூட்டி ஆஃப், அழகு, அவ்வளோ அருமையானது இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த பொறுமை என்பது. ஆனால் யோசித்து பார்க்கும் பொழுது கடினமாக சோர்ந்து போய் வைக்கக்கூடியதான ஒன்றாக இருக்கும். அதனால் இத்தனை பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அது அவசியம், ஏன் அது முக்கியமானது, அரிதான ஒன்றாய் காணப்படுது, ஒரு ரேர் குவாலிட்டியாக பார்த்திங்கன்னா ஏன் காணப்படுது, அது தேவனுடைய குவாலிட்டி, ரேர் குவாலிட்டி தானே. அந்த குவாலிட்டி நமக்கு காணப்படுமானால் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதற்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கு, டு ஸ்டே இன் த ரேஸ், எல்லாவற்றுக்கும் பார்த்திங்கன்னா அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். வேத வார்த்தை சொல்கிறது, ஓட்டத்தில் பொறுமையோடு
ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஓடணுமோ அப்படிதான் ஓட வேண்டும். உன்னுடைய கண்கள் எவரைதான் ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் அல்லவா? அதற்கு முன்பாக 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதல்லவா? ஒருவர் வருவார், வந்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். விழுங்கும் போது அவரை எப்படியாக நீ அறிக்கை செய்ய வேண்டும்? இவரே நம்முடைய தேவர்களில் ஒருவர், இவரே 3 தெய்வங்களில் ஒருவர் என்று சொல்லக்கூடாது. இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி நீ அந்த நசரேயனாகிய இயேசுவை இவ்வண்ணமாய் ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் நீ பொறுமையோடு கூட ஓடும்படியான அந்த ட்ராக்குக்குள்ளே வந்து நிற்கிற. இல்லைன்னா நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், நான் ஓடிட்டு இருக்கிறேன், ஐ ஆம் இன் த ரேஸ் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தனா நீ உள்ளுக்குள்ளேயே வரல, கிரவுண்டுக்குள்ளேயே வரல. நான் ட்ராக்குக்குள்ளன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன், நீ எங்கே வரல? கிரவுண்டுக்குள்ளேயே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த ஐக்கியத்துக்குள்ளேயே வரல, நீ இந்த தோட்டத்துக்குள்ளேயே வரல, நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தையே இன்னும் பெறாதவனாய் காணப்படுற. ஏன்னா இவரே நம்முடைய தேவன் என்று சொல்லி உன்னாலே சொல்ல முடியல. ஆனபடினாலே அதுக்கு என்ன காரணம்? உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை என்று சொல்லி அர்த்தம். திரும்ப பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட்டு. சோதனை நேரத்தில் பொறுமையோடு கூட காத்திருப்பீர்களானால் கர்த்தருடைய செயலின் முடிவையும் காண்பீர்கள். இது 7வது பாயிண்ட்டு. சோதனையினுடைய நேரத்தில் நமக்கெல்லாம் சோதனை வராததானே? ஒவ்வொரு நாளும் சோதனை தான். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு பெட்டுக்கு போகிற வரைக்கும் சோதனை தான். விசுவாச சோதனை நமக்கு காணப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அப்போ சோதனை நேரத்தில் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் கர்த்தருடைய செயலின் முடிவை காண்பீர்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 5:10-11. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசனிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். அவர்களை உங்களுடைய எக்ஸாம்பிளாக நீங்கள் வைத்து பாருங்கள். அவர்கள் கர்த்தரை சுவிசேஷத்தின்படி அவர்கள் நம்பியிருந்தார்கள். பேசின அநேக தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துனுடைய நாளை தங்களுடைய தேவன் வருவார், வந்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று அவர்கள் காத்திருந்தார்களே ஒழிய வந்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் என்ன நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க? எங்கள் தேவன் வருவார், வந்து எங்களுக்காக மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், எங்கள் மேலே விழுந்திருக்கிறதான இந்த நிந்தையை அவர் போக்குவார் என்று அவர் காத்திருந்தார்கள். வந்தார்னா டியூரிங் அவர் ஜெனரேஷன், எங்களுடைய நாட்களிலே வந்தாரானால் அவரை பார்த்து எவனமாக அறிக்கை செய்வோம்? இதோ இவருக்காக தான் காத்திருந்தோம், இதோ இவரே எங்களுடைய தேவன் என்று அறிக்கை பண்ண ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் அவர் வந்ததையோ வந்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினதையோ காணவில்லை. இங்கே வாசிக்கிறோம், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தம் வைத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு விரோதமாக வந்து பார்த்தீங்கன்னா எழும்பினார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் பேசினபடியினாலே அவர்கள் அநேக பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள், துன்பப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நீடிய பொறுமைக்கு திருஷ்டாந்தமாக வைத்துக்கோங்க. ஏன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன டாக்டரினை நம்பினாங்களோ உபதேசத்தை, அந்த உபதேசத்தில் மிக தெளிவாய் என்ன பேசினாலும் யார் பேசினாலும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தான வேதத்தின் அடிப்படை உபதேசத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்போம் என்று சொல்லி நின்று என்ன பண்ணாங்க? பேசினார். என்ன பேசினார்? கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் பேசினார்கள். 11ஆம் வசனம், இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. இப்படி சொல்கிறோமா? பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமா? என்னென்னா பார்த்து ஆச்சரியப்படுவோம், பா இப்படிப்பட்ட பொறுமை அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டுட்டு போயிடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு மனுஷன் பொறுமையாக இருக்கிறான்னா அவனால் செயல்பட முடியாதபடியினால் அல்ல, அவன் உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கைகளை நீட்ட முடியாததுனாலே அல்ல, உனக்கு விரோதமாய் செயல்பட முடியாததுனாலே அல்ல, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவன் என்ன பண்ணுறான்? கையை முடக்கி வச்சுக்கிறான், வாயை மூடி வச்சுக்கிறான், நாக்க சுழட்டாமல் வச்சுக்கிறான். கர்த்தருக்கு விரோதமாக நான் அந்த வார்த்தையை பேசக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக நான் செயல்படக்கூடாது என்பதனாலே அவன் பொறுமையாக அமர்ந்திருக்கும் பொழுது அவனை பார்த்து இவன் எப்படி ஒரு ரேர் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமா, அல்லது இவன் பாக்கியவானாக இருக்கிறான், நான் அப்படி தானே இருக்கணும், பொறுமையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காணப்பட வேண்டுமே. மோசையை குறித்து பேசும்போது எப்படி வேதம் சொல்லுகிறது? பூமி எங்கிலும் உள்ள எல்லாரை பார்க்கிலும் அர்த்தம் என்ன? சாந்த குணம் உள்ளவன்னா என்ன அர்த்தம்? சாந்த குணம் உள்ளவன் என்று சொன்னால் ஹம்பிள், மீக் அப்படின்னு அர்த்தம். அப்போ மோசையினுடைய
நேச்சர் ஏன் அப்படி காணப்படுதுன்னா அவனால் செயல்பட முடியாதனால் அல்ல. அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரோட மிகச்சிறந்த கலைகளை கற்றதான ஒரு பக்கா யுத்த வீரன் அவன். ஆமாவா இல்லையா? ஸ்ட்ராங் மேனா இல்லையா? ஆனால் அவன் ஏன் வந்து அமைதியாக இருக்கிறான்? அந்த ஜனங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டு சிந்திச்சிருக்கீங்களா? ஏன் அவனை குறித்து அப்படி பேசுகிறாரு? அவ்வளோ ஹம்புளாக அவன் வந்து காணப்படுறான், மீக்காக காணப்படுறான், தன்னை தாழ்த்தினவனாய் காணப்படுறான். தன்னால் முடியாததினால் அல்லவே கர்த்தருக்கு விரோதமாக நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது, நான் செயல்படக்கூடாது என்கிற ஒரே காரணத்தினால்தான் அவன் என்ன பண்ணுறான், சாந்த குணமுள்ளவனாய் காணப்படுறான். அப்போ இட் இஸ் டெவலப்ட். ஆரம்பத்துலேருந்து அப்படியே காணப்பட்டான் மோசே, சான்ஸே கிடையாது. அப்படி பயங்கர சாந்த குணம் உள்ளவன் ஒரு யுத்தத்தெல்லாம் நடத்த முடியாது. அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அவன் வந்து எகிப்தியர்களுக்காக யுத்தத்தை நடத்தினவன். அவன் அவர்களுடைய மத்தியிலே வந்து பார்த்திங்கன்னா பழக்குவிக்கப்பட்டதான ஒரு யுத்த வீரன். தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக ஒரு எகிப்தியன் செயல்பட்ட போது எழுந்து நின்று சட்டத்தை பாராதபடி அவனை கொன்று போட்டவன். சிந்தித்து கொள்ளுங்க. அவன் வந்து நேச்சுரல் எல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் கர்த்தரை அறிந்த பின்பு, கர்த்தருக்கு பயந்த பின்பு, கர்த்தர் தன்மேல் கடமைகளை கொடுத்த பொழுது, அவனிடத்திலே ஊழியம் திணிக்கப்பட்ட போது அவன் எப்படியாகி காணப்பட்டான்? பூமியில் வந்து அப்படிப்பட்ட மனுஷனையே நீங்கள் பார்க்க முடியாது என்பதை போல அவன் சாந்தமுள்ளவனாக மாறினவனாக அவன் சாட்சி பெற்றவனாக காணப்படுறான் கர்த்தருடைய பாதத்தில். அதுதான் உங்களுக்கும் எனக்கும். நம்ம எப்படியோ இருந்திருக்கலாம். நம்முடைய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் சொல்கிறதுனா, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நான் இப்படியெல்லாம் இருந்தேன், நான் தெரியுமா, நான் பெரிய ரவுடி சொல்லிக்கலாம். ஆனால் என்றைக்கு உன்மேல் கடமை விழுந்ததோ, என்றைக்கு உன்மேலே ஊழியம் ஆண்டவராலே கொடுக்கப்பட்டதோ, அன்றையிலிருந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி புரிந்தவனாக, நீ பரிசுத்தமாக தன்னை தாழ்த்தி நீ என்ன பண்ணணும், புரியுதா? அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய கிரெடென்ஷியல்ஸ் மாறுது, உன்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் மாறுது. இப்போ நீ சொல்லணும், என்ன சொல்லணும், நான் அந்த பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளை, அவர் என்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார், இதற்காக தான் அவர் என்னை பழக்க வைத்திருக்கிறார் தான் சொல்லணுமே ஒழிய என்ன சொல்லக்கூடாது. அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் என்னுடைய ஓல்டு கிரெடென்ஷியல்ஸை சொல்கிறதுனா நான் சொல்லலாம். நான் பென்யமீன் கோத்திரத்தான், 8வது நாளில் விருத்த சேதனம் பெற்றவன், நான் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன், நான் வேதத்தை கற்று குடித்தவன், நான் வந்து பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படா ஓல்டு கிரெடென்ஷியல்ஸ். இன்றைக்கி பவுல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னுடைய கிரெடென்ஷியல் சொல்லக்கூடாது. என்னென்னா கர்த்தர் என்னை சந்தித்தார், நான் சந்தித்த போது, அவர் என்னை சந்தித்த போது இவ்வளவு நாள் நான் கற்றதெல்லாம், எனக்கு காணப்பட்டதான மகிமையெல்லாம் அது அற்பம் என்று நஷ்டம் என்று நான் தள்ளிவிட்டு சந்தித்த இவரை யார் என்று அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி லேட்டஸ்ட் கிரெடென்ஷியல். உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி காணப்படுகிற கிரெடென்ஷியல்ஸ் மகிமை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை சந்தித்த பின்பு என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை குறித்து தான் நீங்கள் என்ன பண்ணலாம், மேன்மையாக சொல்லலாம். கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்து, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மையாக சொல்கிறதுனா நீங்கள் சொல்லுங்கள், நான் இவ்வளோ படித்தேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இத்தனை வீடுகளை வாங்கியிருக்கிறேன், என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க தெரியுமா? நோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமை பாராட்டுகிற விஷயம் அல்ல. அதெல்லாம் பிசாசு பயன்படுத்துகிறதான காரியம். இன்றைக்கி தேவ பிள்ளை ஆன பிறகு அதெல்லாம் நீங்கள் பேசி கொண்டு இருப்பீர்கள் சொன்னால், உங்களுடைய பாரம்பரியத்தை குறித்து பேசி கொண்டு இருப்பீங்கன்னா பிசாசு அதை பயன்படுத்துவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு முன்னோடினதான ஊழியர்களை பார்த்து அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அதை குறிப்பிட்டு காண்பிக்கிறேன். பவுலை கொண்டு வந்த நான். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறீங்க 11வது வசனம். எந்த 11? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபனுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவன் சந்தித்ததான அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அதன் மத்தியில் எப்படி அவன் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு போய் என்ன நம்பிக்கையில் பொறுமையாக இருந்தான் சிந்திச்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் திரும்பவும் நீங்கள் யோபின் புஸ்தகத்தை எடுத்து போய் தயவுசெய்து வாசிங்க. ஏன்னா நீங்கள் பொறுமையை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது எதன் அடிப்படையில் என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷன் இவ்வளவு பொறுமையோடு கூட தேவன் மேலே வைத்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தான், ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது ஆச்சரியம் வருகிறது பெரிதல்ல. அவனை இன்றைக்கி பாக்கியவான்கள் சொல்லுகிறோமே, எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? முடிஞ்ச பிறகு கர்த்தர் அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் என்கிற வசனத்தை கண்டபோது, வாசித்த போது இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நம்புகிறோம். ஆனால் பொறுமையாக இருக்கிற, கர்த்தரை நம்பி காத்திருக்கிற மனுஷன் இன்னும் நீ சுதந்திரிக்கலைன்னா கூட வருகிற நாட்களில் சுதந்திரிப்ப. இப்பயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ வந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறபடினாலே அவர்களை நாம் என்ன பண்ணுறோம், பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபு உதாரணமாய் காண்பித்து அவனுடைய பொறுமையை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும்
கண்டிருக்கிறீர்கள். 8வது விசுவாசமும் பொறுமையும் பிரிக்கவே முடியாததான ஒன்று. எதெல்லாம் பிரிக்க முடியாது? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நம்மையும் ஜீவனையும் பிரிக்க முடியாதா? இல்லை ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்க முடியாதா? எதெல்லாம் பிரிக்க முடியாது? நம்மையும் இந்த உலகத்தையும் விட்டு பிரிக்க முடியாதா? இல்லை நம்மளையும் பாவத்தையும் பிரிக்க முடியாதா? எதெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கிறீங்க? ஏதாவது சொல்ல முடியுமா? நம்மை பிரிப்பவன் யார்? அவனே பிரிச்சுக்கலாம் வேணாம். யாருன்னா இன்னொருத்தர் என்னை கிறிஸ்துவின் அன்பிலேருந்து பிரிக்க முடியாது பவுல் சொல்கிறாரு. ஆனால் ஒருத்தர் இருக்கார். யார்? பவுலுக்கு வில்லனானா பிரிச்சிடலாம். அப்படிதானே? அப்போ எது தான் பிரிக்க முடியாது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு விசுவாசம் அப்படின்றத குறித்து நம்ம பேசுகிறோம்ல. விசுவாசத்தையும் கிரியையும் ஆக்சுவலாக பிரிக்க முடியாது. உண்மையான வேதத்தின் விசுவாசத்தையும் கிரியை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதையும் பிரிக்க முடியாது. நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது வெவ்வேறு இதாகிடும், வெவ்வேறு விதமான டாக்டரின் ஆகிடும். அல்லது ரொம்ப சிம்பிளாக யாக்கோபு சொல்கிற மாதிரி விசுவாசம் செத்துரும். அவர் சொல்கிறாரு, விசுவாசத்தையும் கிரியையும் பிரிச்சிங்கன்னா விசுவாசம் செத்துரும், அது பேர் செத்த விசுவாசம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உண்மையான விசுவாசம் என்றால் அது என்ன தான் பண்ணுன்னு கீழ்ப்படிய வைக்கும். அதான் என்னுடைய அர்த்தம். கீழ்ப்படியாத ஒரு விசுவாசம் ஒருத்தனுக்கு காணப்படுதுன்னா அப்போ அந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படுத்தலையும் என்ன பண்ண முடியாது? நீங்கள் பிரிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் சொல்லிக்கலாம், ஐ எம் ஏ டிஸ்ஒபீடியன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? இவன் எனக்கு கீழ்ப்படியாதவன், இவன் எனக்கு பயப்படாதவன். அப்போ இது பார்த்திங்கன்னா விசுவாசத்தையும் உண்மையான நற்கிரியை என்பதையும் பிரிக்க முடியாது. அதே போல் விசுவாசத்தையும் பொறுமையையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ரோமர் 8:25 இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 8:25, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நேராக அந்த நாட்களில் பார்த்தவர்களைப் போல மாம்ச பிரகாரமாய் பார்த்துருக்கிறீங்க? அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலை போல எத்தனை பேருக்கு இயேசுவானவர் தரிசனமானார்? எத்தனை பேருக்கு இயேசுவானவர் தரிசனமானார் அதுக்கு பிறகு நம்பினீங்க? இயேசுவானவரை நம்ம எல்லாம் கண்டு இருக்கிறோம். அதனால தான் கொஸ்டினை நான் வேறு மாதிரி கேட்குறேன். இயேசுவானவரை கண்டு இருக்கிறோம். எப்படி? வேதத்தில் கண்டு, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற நித்திய ஜீவனை அடைகிறோம். அப்படி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். குமாரன் யார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே கண்டு இருக்கிறோம். என்னுடைய கேள்வி, மாம்ச பிரகாரமாக இயேசுவானவரே அந்த நாளில் காணும் சாக்கியத்தை பெற்றவர்களைப் போலவும் அல்லது அதற்கு பின்பு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின பின்பு பவுலை பார்த்திங்கன்னா சந்தித்தார். அப்படி பவுலை அவர் சந்தித்ததை போலும் இயேசுவானவரை நம்ம கண்டிருக்கிறோம்னா இல்லை. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? இயேசுவானவரை அப்படி கண்டிருக்கிறீர்களா? பவுலை போல அல்லது பேதுருவை போல கண்டிருக்கிறீர்களா? பேதுரு மாம்ச பிரகாரமாய் கண்டான். பவுல் அப்போஸ்தலன் அவரை உயிரோடு எழுந்ததுக்கு பின்பு என்ன பண்ணார்? அவனை சந்தித்தார். அவனும் பார்த்திங்கன்னா அவனுக்கும் ஊழியம் திணிக்கப்பட்டது. திரும்பவும் புரிந்து கொள்ளுங்க. அவன் ஊழியத்தை நோக்கி ஓடலை. ஊழியம் இந்த பக்கம்னா அவன் இந்த பக்கம் ஓடனான். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை சந்தித்து ஊழியத்தை அவன் மேலே போட்டார், கடமையை போட்டார். அதுக்கு பின்பு பார்த்திங்கன்னா பவுலுடைய வாழ்க்கை அப்படியே அபௌட்டனாய் அப்படி இந்த பக்கம் ஓடினது மாத்திரம் கிடையாது, பரிசுத்த வாழ்க்கை, தாழ்மை உள்ளதான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமானதான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து முடித்தான் இல்லையா? அப்போ அப்படியாக நம்ம சந்தித்திருக்கோமானா இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். காணாததை நம்பினோமாகில். அப்போ இயேசுவானவரை நாம் என்ன பண்ணோம்? மாம்ச பிரகாரமாக பார்க்கவில்லை. அல்லது அவர் தரிசனமாகி நம்மளை பேசின பின்பு, சுவிசேஷத்தை அறிவித்த பின்பு, அதற்கு பின்பாக நாம் விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டோம் என்றும் இல்லை. காணாததை, அவரையும் காணலை, அவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறதான காரியத்தையும் காணவில்லை, பரலோகத்தையும் இன்னும் தரிசித்து நடவில் விசுவாசித்து தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த வாக்கு தத்தங்கள் இவைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? அதை நம்புகிறோம். காணாததை நம்புகிறோம். ஆனால் அது வருகிறதற்கு பொறுமையோடு, ஆமாவா இல்லையா? போன மாதம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தருடைய வருகைக்கு, தேவனுடைய வருகைக்கு ஆவலோடு. ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு?
நம்ம அவரை இப்போ அந்த பூமியிலே கண்டு இங்கே தான் அவர் உலாவிட்டு இருக்கிறாரு, இங்கே தான் இருக்காரு, அவர் வீட்டில் போய் இப்போ இளைப்பாறிட்டு இருக்காரு, நாளைக்கு வர சொல்லியிருக்காரு, இப்படி அவர் இருந்தார்னா இப்போ அவரோடு கூட இருந்தான அந்த அப்போஸ்தலர்கள் வந்து இப்படிலாம் போயிட்டு அவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், பாவத்தை பண்ணாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமா? இன்னைக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா பரமேறி போயிட்டாரு, ஆவியாக இருக்கிறாரு, பார்க்குறதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் உங்கள் தேவன், நீ நம்புகிறதான உங்கள் தேவன் வருவார். ஆனப்படினால் தானே துளிர் விட்டுருக்கு நமக்கு. அவர் என்றைக்கோ வரப்போகிறாரு, என்றைக்கோ பார்க்க போகிறோம், வரும்போது பார்த்துக்கலாம், அப்படி தானே? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை. காணாததை நம்பினோமானால் வருகிறதற்கு பொறுமையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து இன்றைக்கி வந்தால் எப்படி இருக்கும், நாளைக்கு வந்தால் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ அவர் வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நீ உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டுமானால் உனக்கு பொறுமை என்பது விசுவாசம் மாத்திரமல்ல, பொறுமை என்பது அவசியமாகிறது. பொறுமையை நீ கைவிடுறனா விசுவாசத்தை கைவிடுகிறாய் என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் நாளைக்கு திரும்ப விசுவாசி ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? போய் சிந்தித்து பாருங்க. காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருக்கும். வெளிப்படுத்தல் 14:12 இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மெய்யான விசுவாசம் எதிலே விளங்குமா? பொறுமையிலே விளங்குமா? ஒரு மனுஷனுடைய மெய்யான விசுவாசமானது எதில் விளங்கும், எப்போ ப்ரூவ் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னால் பொறுமையிலே ப்ரூவ் பண்ணப்படும். இல்லை என்று சொன்னால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவன் அதை விட்டு என்ன பண்ணிடலாம், பின்னாடி ஓடிடலாம் இல்லையா? சரி, எவ்வளவு காலம்தான் பொறுமையாக இருக்கணும்? எவ்வளோ காலம்தான் பொறுமையாக இருக்குது? பொறுமையாக இருன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ காலம்தான் பொறுமையாக இருக்கிறது? எவ்வளோ நாட்கள் தான் காத்திருக்கிறது? 2 பாயிண்ட் வேதத்தில் காணப்படுதுன்னா அதை உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ காலம் பொறுமையாக இருக்கணும்னா, தேவனுடைய பொறுமை முடியும் வரை பொறுமையாக இருக்கும். until the patience of God cease. அவர் தான் நீடிய பொறுமை உடையவராய் காணப்படுறாரு. அவருடைய பொறுமை எப்போ முடியும்? அவருடைய பொறுமைக்கு தான் அளவே கிடையாது. தேவனுடைய பொறுமை வந்து முடிவடைகிற நாள் உண்டா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? தேவனுடைய பொறுமைக்கு எல்லை உண்டா? தேவனுடைய பொறுமைக்கு எல்லை உண்டா இல்லையா? உண்டு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளாம் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம என்ன காரியத்தை தான் கற்றுக்கொள்கிறோம்? தேவன் என்னுடைய தகப்பன், அவர் எப்படி நடந்து கொள்வார் அப்படின்ற தன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா உணர்த்திருக்கு தான் தகப்பன், தாய், பிள்ளை இப்படின்ற உறவுகளை வைத்துலாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இப்போ உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் வச்சுருக்கிற பொறுமை எப்போ, when it will cease? நான் வந்து பொறுமையான தகப்பன்னா நல்லது தான், பொறுமையான தகப்பனாக தான் இருக்கணும். ஆனால் நான் பொறுமையான தகப்பனாக மட்டுமே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒருபோதும் உங்கள் பிள்ளைகளை சிக்ஷிக்க முடியாது, கண்டிக்க. அப்போ நீங்கள் குட் ஃபாதரா? அன்பும் நீடிய பொறுமையும் உள்ளதான தகப்பன் பிள்ளைகளுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் பிள்ளைகள் வந்து தவறு செய்கிறதற்கு, பாவம் செய்கிறதற்கு அந்த காரியமே பிள்ளைகளுக்கு லூப்போலாக மாறிடாதா? அப்போ அந்த தகப்பன் நீடிய பொறுமை உள்ளவராக மட்டுமே காணப்பட்டால் அது நமக்கு லூப்போல். அந்த தகப்பன் அன்புடையவராக மட்டுமே காணப்பட்டால் அது நமக்கு லூப்போல். ஏன்னா நமக்கு தெரியுமே எப்படி அன்பை பயன்படுத்துறது, எப்படி பொறுமையை பயன்படுத்துறது நமக்கு தெரியுமே. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் சொல்கிறாரு, நான் நியாயாதிபதியாக இருக்கிறேன், குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடேன். நான் தண்டிக்கிறதுனா தண்டிக்காமல் விட மாட்டேன். என்ன ஒன்று மட்டும் பண்ணுறேன், அந்த தண்டனையெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கிறேன், அதை நீ விசுவாசித்து அதற்கு பின்பாவது நீ இவ்வளவு நாள் பண்ணது போதும். அதான் அதனுடைய அர்த்தம். இவ்வளவு நாட்கள் நீ செய்தது போதும், நான் உன்னுடைய தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டேன் அல்லவா, உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஐ எம் ரெடினா வாயில் சொல்கிறதல்ல, நான் அந்த தண்டனையெல்லாம் நானே ஏற்றுக்கிட்டு உனக்கு நான் விடுதலையை கொடுக்குறேன். இந்த நாளில் இருந்தாவது என்ன பண்ண, எனக்கு பிரியமா நடப்பியா? அதான கேள்வி, அதான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதான காரியம். அப்போ அவருடைய பொறுமைக்கு எல்லை உண்டா அப்படின்னு சொன்னால் நியாய தீர்ப்பு அவருடைய பொறுமைக்கு எல்லை. அல்லது உங்களுக்கு அவர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் நடக்கலை. இப்போ ஆபிரகாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய பிள்ளைகளை, உனக்கு பிள்ளையை தருவேன், பிள்ளைகளை இவ்வளமாய் ஆசீர்வதிப்பேன்,
பலுக பண்ணுவேன் என்பது ஆபிரகாமுக்கு கொடுத்ததானே வாக்குத்தத்தம், அப்படிதானே? இந்த வாக்குத்தத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொறுமையோடு கூட காத்திருக்கான். when it will cease, சாராள் கர்ப்பவதியாகும் மட்டுமாக, அப்படிதானே? there is a time. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் கூடும். குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து உனக்கு நான் நிறைவேற்ற ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? அது கர்ப்பம் தரித்து, அதாவது அது தோன்றி அது உண்டாகும் மட்டுமாய், நாம் பெரும் மட்டுமாய் காத்திருக்க வேண்டும், அப்படிதானே? இல்லையா? சரி, சரி, வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 17:17. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறார். அவனை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தின் நடுவிலே அவர் பேசின இந்த வார்த்தைகளை எடுத்து தேவனுடைய பொறுமை அப்படின்றது என்ன, எது வரைக்கும் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அப்படின்றார். அப்படியானால் அதுலேருந்து நீங்கள் என்ன காரியத்தை கற்றுக்கொள்கிறீங்க இந்த மெசேஜுக்கு அப்படின்னு சொன்னால், தேவன் வந்து பொறுமையாக இருக்கிறதான காலம் உண்டு, அவர் தான் சொன்னதை நிறைவேற்றுகிற காலம் உண்டு. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதத்துடைய வசனம், இதோ உங்கள் தேவன் வருவார், வந்து நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்க வருவார், உங்களை ரட்சிப்பார். அதுதானே மனம் பதறுவர்கள்ட்ட சொல்லப்படுகிறதுக்காக. பயப்படாத, கலங்காதே, திடன்கொள், உன் தேவன் வருவார், வந்து நீதியை சரி கட்டுவார், அவர் வந்து பதிலளிப்பார், உன்னை ரட்சிப்பார். அப்போ இந்த வசனத்தில் பார்க்குறீங்க, எது வரைக்கும் உங்களிடத்திலே பொறுமையாக இருப்பேன் என்று சொன்னால், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கிறார், அதனால் பொறுமையை சோதிச்சே இருப்பேன் என்று சொல்லுகிறதல்ல. ஒரு நாள் நம்மை அவர் சந்திக்கும் பொழுது சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் போது அது முடிஞ்சிருச்சு அப்படி எடுத்துக்கோங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 18:7. ஒரு ஊமையில் ஆண்டவர் பேசினார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? ஒரு விதவையானவள் வந்து பார்த்திங்கன்னா அநீதியான ஒரு நியாயாதிபதிகிட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கா. அவன் வந்து பார்த்திங்கன்னா இவள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய பிரியமில்லாது இருந்த பொழுதும் கூட அவளுக்கு செஞ்சான். ஆண்டவர் அதை கம்பேர் பண்ணி, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய என்னிடத்தில் வந்திருக்கிற உங்களிடத்தில் உங்களை கவலைகள் எல்லாம் என்னிடத்தில் வைத்து காத்திருக்கிறீர்களே, விசுவாசத்தோடும் பொறுமையோடு கூட காத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு நான் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாதிருப்பேனோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கர்த்தருடைய நீடிய பொறுமை எது வரைக்கும் தான்? உங்களுக்கு அவர் பதில் செய்கிற வரைக்கும் தான். அந்த பாயிண்டில் உங்களுக்கு அவர் பதில் செய்கிற வரைக்கும் தான் நீடிய பொறுமையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படியே நீடிய பொறுமையாக இருந்து செய்யவே மாட்டார் அப்படி சொல்லலை. தேவனை புரிந்து கொள்ளுங்க. அப்போ அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், கவலையை என் மேலே வைத்து விடுங்கன்னு சொல்கிறாரு, வைத்து விடுகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதில்? கர்த்தர் சொன்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், என்னுடைய வாழ்க்கையில் செய்வார் என்று நம்பி இருக்கிறோம் அல்லவா? அவருடைய நீடிய பொறுமை எனக்கு செய்கிற வரைக்கும் தான். செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டிய, நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வேறு வேலையில் காணப்படும், வேறு வாக்குத்தத்தங்கள் காணப்படும், அந்த வாக்குத்தத்தத்துக்காக நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும், அவ்வளோதானே? அப்போ கர்த்தருடைய நீடிய பொறுமை எவ்வளோ நாளோ அவ்வளோ நாள் என்ன பண்ணணும்? நம்மளும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பது முதல் காரியம். இரண்டாவதாக எது வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வருகை மட்டுமாக பொறுமையாக இருக்க வேண்டும். until God comes. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யாக்கோபு 5:7-8. ரொம்ப ஸ்லோவாக போகிறணும், ரொம்ப ஸ்லோவாக போகிறோன்னா இல்லை கர்த்தர் ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி இருக்கா? சரி, until God seesன்னு பார்த்தோம் இல்லையா? சரி, தேவனுடைய வருகை மட்டுமா? யாக்கோபு 5:7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. நீங்கள் திரும்ப வாசித்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த வார்த்தையை சொல்லி நம்மளை வந்து பலவீனப்படுத்த விரும்பாமல், இந்த வார்த்தையை சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் காத்திருக்கிறது அப்படின்னு நினைக்காம, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குதேன்னு முடிக்கிறார். வாசிக்கிறேன். கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாக இருங்கள். அதுக்கு உதாரணம் சொல்கிறார். பயிரிடுகிறவன் என்ன நம்பிக்கையோடு பயிரிடுகிறான்? முன்மாறி பெய்யும், பின்மாறி பெய்யும், அதற்கு தேவையான நீர் கிடைக்கும் அப்படி என்று சொல்லி நீடிய பொறுமையோடு கூட அவன் என்ன பண்ணுறான்? அவன் காத்திருக்கிறான். அதை போல் நீங்கள் தேவன் மேலே வைத்ததான விசுவாசம்
இதில் உறுதியாக இருக்கும்படியாக அது நடக்க மட்டுமாக காத்திருங்கள். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்க. இவ்வளோ நாள் இன்னும் வரலன்ட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போய் வேறு மார்க்கத்துக்கு போயிடாதீங்க, வேறு டாக்டரினுக்கு போயிடாதீங்க, வேறு தெய்வத்தை தேடிடாதீங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பொறுமையின் அருமை அறிந்தால் many of the arguments will cease or will never arise. பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய என்ன வராது, அர்த்தமற்ற வாக்குவாதங்கள், சண்டைகள், சபைக்குள்ளேயும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் சரி, என்ன வராது, கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் யோசித்தா இந்த பதிலை சொல்லலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்தா, நம்ம பேசுகிறதுல உண்மை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசித்தா என்ன பண்ணுறது, நிறையா வாக்குவாதங்களே வராது. யாக்கோபு 1:19 திரும்ப சொல்கிறேன், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கை கொள்ளுவோம் என்று சொன்னால் பொறுமையினுடைய அருமை இப்படியா இருக்கிறது என்று புரிந்து கொண்டால் யாக்கோபு 1:19 ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். உங்களுக்கு தெரியும்ல, கடவீர்கள்னு சொன்ன என்ன அர்த்தம்? இப்படிதான், ஐ கமாண்ட் யூ, இதனை செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கடவீர்கள்னா சொல்கிறார், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். நாம் எப்படி இருக்கோம்? நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்? நம்ம எப்பயுமே எல்லாத்துலேயுமே உள்டாப்பாக தான் இருப்போம்ல. ஜென்ரலாக நான் சொல்கிறேன், கோபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், தீவிரத்தை நம்ம காமிப்போம், பேசுகிறதற்கு அவசரத்தை காமிப்போம், கேட்கிறதற்கு நேரம் இல்லை, எனக்கு கேட்கிறதுக்கு நேரம் இல்லை, இவ்வளோ நேரம் பிரசங்கமா, 1 மணி நேரத்துக்கு மேலே எதுக்கு போகிற கேட்போம். ஆனால் மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான காரியத்தை நம்மளால் எவ்வளோ நேரம் வேணாலும் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். வேதம் சொல்லுகிறது கேட்கிறதற்கு தீவிரமாக, நல்ல இன்ட்ரெஸ்ட்டை காமிங்க. பேசுகிறதுக்கு பொறுமையா அப்படின்னு சொன்ன அர்த்தம், யோசிங்க பேசுறதுக்கு முன்னாடி, இதற்கு இதுதான் பதிலா, இந்த பதில் என்ன மாதிரியான காரியத்தை ஏற்படுத்தும் என்று கொஞ்சம் சிந்திப்பீங்க அப்படின்னா ப்ராப்பரான பதிலை என்ன பண்ண முடியும் உங்களால். பேசாதீங்க, பேசாமல் இருங்க அப்படி சொல்ல. பேசுவதற்கு பொறுமையாக, கோபிக்கிறதற்கு தாமதம். ஏன்னா நீங்கள் கோபித்த பின்பு அதை என்ன பண்ண முடியாது, உங்களால் சரி செய்ய முடியாது. என்ன தான் பண்ணுவீங்க, போயிட்டு ஐஎம் சாரின்னு சொல்லுவீங்க. தெரியாமல் அவசரப்பட்டுட்டு நான் எப்படி பேசிட்டேன், அவசரப்பட்டு இதை சொல்லிட்டேன், அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். வேறு ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா காலில் விடுறது கூட நமக்கு பார்த்திங்கன்னா முடியாதுல்ல. சாரின்னு சொல்கிறதுக்கே கூட நம்மளால் முடியாதுன்னு வச்சுக்கோங்க நிறைய நேரத்தில். அப்போ கோபிக்கிறதுக்கு தாமதம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கோபிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் வராமல் இருக்காது, கோபம் வரும். அது எங்கே வரும்? மூக்கு மேலே வரும், அப்படிதானே? மூக்கு மேலே கோபம் வரும். ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும், இந்த கோபம் ஒர்த்தா, உண்மையாகவே இந்த காரியத்தை இவர்கள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சிங்க அப்படின்னா கோபிக்கிறதற்கு தாமதமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பண்ணுறதே தப்பு, நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே ராங்கு, நம்ம பேசினதான காரியமே தப்பு, நம்ம கொடுத்ததான ஆலோசனையே தவறு, இதில் வேறு பயங்கர கோபமாக வேறு பேசிட்டோம் அப்படின்றத நீங்கள் சிந்திக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சிந்திச்சா கூட அது வேஸ்ட் ஆகிடும். ஆனால் அப்படின்னா இப்படி ஒரு அழகான ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. அது பொறுமையின் அருமையை நம்ம அறிகிறதான காரியம். சரி, ஓகே. முன் சொல்லப்பட்டதான நற்செய்தியை நீங்கள் அறிவீர்கள். என்ன முன் சொல்லப்பட்ட நற்செய்தி? யாராவது ஒருத்தர் செய்தியை கேட்டவங்க சொல்லுங்கள், எனக்கு குயிக்க முடிச்சிடலாம். முன் சொல்லப்பட்ட நற்செய்தியை அறிவீர்கள். என்ன முன் சொல்லப்பட்ட நற்செய்தி? முன் சொல்லப்பட்ட நற்செய்தி இவரே என் தேவன் மட்டும் கிடையாது. யாரு மரணத்தை ஜெயமாக விழுங்குவாரோ அவரை பார்த்து அறிக்கை செய்யணும், விசுவாசி இவரே என்னுடைய தேவன், வேற ஒரு தேவன், இவரே என்னுடைய தேவன் அர்த்தம். வேற ஒரு தேவன் இல்லை. வேற ஏதாவது தெய்வங்களை நம்பினா கூட மரணத்தை ஒருத்தர் ஜெயமாக விழுங்கின பிறகு இவரே என்னுடைய தேவன், இவர் எனக்காக தான் தன்னுடைய சரீர பிரகாரமாக இந்த மரணத்தை சந்தித்தார் என்று இதுதான் முன் சொல்லப்பட்ட செய்தி. அப்போ முன் சொல்லப்பட்ட செய்தி அறிவீர்கள். பின் சொன்னதான நற்செய்தியையும் இப்பொழுது கேட்டீர்கள். பின் சொன்னதான நற்செய்தி என்ன? ஆமாம், இதோ உங்கள் தேவன் வருவார், நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் வருவார். உங்களை யாரை பார்த்து சொல்லப்படுது? மனம் பதறிட்டு இருக்காங்க, ஆண்டவருக்காய் காத்திருக்கிறேன், பொறுமையோடு கூட காத்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையிலே வறட்சி. நீங்கள் வாசித்து பார்க்கணும் 35 ஆரம்பத்திலிருந்து. வாழ்க்கையிலே வறட்சி, எப்பொழுது எனக்கு மறுமலர்ச்சி, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும், எப்பொழுது அவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம்
நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்லப்படுது, இதோ உன் தேவன் நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கும் வருவார், வந்து உன்னை பின் சொல்ல சொன்னதான நற்செய்தி இதுதான். இதில் ஒரு பகுதி தான் என்ன ஆகுது, நிறைவேறுச்சு, ரட்சிப்பு என்பது துவங்கினது. ஆனால் இன்னும் நீதியை சரிகட்டுகிற காரியம் இன்னும் நடக்கலை, வருகிற நாட்டில் நடக்க போகிறதான காரியமாக இருக்குது. அப்போ பின் சொல்லப்பட்ட நற்செய்தி அறிவீர்கள். முன் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை இன்னும் ஏற்காதிருந்தால் ஏற்றுக்கொள்ள நல்ல தருணம் இது. சத்தியத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தால் பொறுமையின் அருமை அறிந்து பரிசுத்தமாக காத்திருக்கும் காலம் இது. சில ரிப்பீட், கவிதையை ரிப்பீட் பண்ணவா? முன் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை ஏற்காதிருந்தால் ஏற்றுக்கொள்ள நல்ல தருணம் இது. நல்ல தருணம் கேட்கிறதான அறிகிறதான தருணம் இது. சத்தியத்தை ஏற்கனவே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இதோ இவரே என்னுடைய தேவன் என்று அறிந்திருக்கிறேன், அறிக்கை செய்திருக்கிறேன், அவருக்காய் காத்திருக்கிறேன் என்று காத்திருப்பீர்கள். ஆனால் பொறுமையின் அருமை அறிந்து பரிசுத்தமாக காத்திருக்கும் காலம் இது. ஐ சேலஞ்ச் many Christians never heard the proper gospel about Jesus Christ as in Isaiah 25:8 and 9. Isaiah 25:8 and 9 என்ன வாசித்தோம்? இதான் வாசித்தோம். தேவன் உன்னுடைய கண்ணீரை நிந்தையை துடைக்கிறதற்கு வருவார், உன் தேவன் வருவார், அவரே இதை சொன்னார், வந்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், இவருக்காகவே காத்திருந்தோம், இவரே என்னுடைய தேவன் என்று அந்த நாளில் என்ன பண்ணுவார்? அவரை பற்றி கொள்ளுவாய், அவரை ஏற்றுக்கொள்ளுவாய் என்பது தான் சுவிசேஷம். ஐ சேலஞ்ச் மெனி கிறிஸ்டியன்ஸ், இந்த நாளில் வாடுகிறதான அநேக கிறிஸ்தவர்கள் உண்மையான சுவிசேஷத்தை, அதாவது ஏசாயா 25:8-9 சொல்லப்படுகிற வண்ணமாக சுவிசேஷத்தை இன்னும் கேள்வியே படாதவர்கள். நீங்கள் வேணால் போய் கேட்டுக்கோங்க, நீங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுகிறவர்கள்ட்ட நீங்கள் போய் கேளுங்க. ஏசாயா 25:8-9 படி நீ சுவிசேஷத்தை இது வரைக்கும் கேட்டு இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை இவ்வண்ணமாக இவரே என்னுடைய தேவன் என்று உன்னாலே சொல்ல முடிகிறதா? இல்லை இவரும் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறாயா? பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் உண்டு, இவர்கள் இருவரும் இருவேறு நபர்கள் என்று சொல்லுகிறாயா? அப்படியானால் இவரே என்னுடைய தேவன் என்று உன்னால் சொல்ல முடியல. தேவன்னா என்ன அர்த்தம்னு தெரியல, கர்த்தர்னா என்ன அர்த்தம்னு தெரியல. அதனால தான் சொன்னேன், சவாலாகவே நான் வைக்கிறேன், நீங்கள் வேணா போய் கேளுங்க. அநேக கிறிஸ்தவர்கள் ஏசாயா 25:8-9 படி சுவிசேஷத்தை இதுவரைக்கும் ஒன்று கேட்டிருக்க மாட்டாங்க, அல்லது கேட்டிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டிருந்தால் நசரேயனாகிய இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும், கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல வேண்டும், கர்த்தரே தேவன் என்று சொல்ல வேண்டும். அப்போதான் இவரே என்னுடைய தேவன். மரணத்தை இந்த பூமியின் மீது ஜெயமாக விழுங்கினார் அல்லவா, எனக்காக இவரே என்னுடைய தேவன், இவருக்காக தான் நான் காத்திருந்தேன், அறிந்து கொண்டேன், இவருக்காக தான் இன்றும் பொறுமையோடைய காத்திருக்கிறேன். அவர் வருவார், என் தேவன் வருவார், என்னை வந்து ரட்சிப்பார், மற்றவர்களுக்கு நீதியையும் சரி கட்டுவார், பதிலளிப்பார் என்கிற காரியம். அதே மாதிரி இது நிர்விசாரமாக இருக்கும் காலம் அல்ல. நிர்விசாரம்னா என்ன? நிர்விசாரம்னா என்ன? ஆங்கிலத்தில் லேக்ஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் தமிழில் நிர்விசாரம்னா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அசட்டியாக எப்படி? ஆனால் புரியுதா? நிர்விசாரம்னு சொன்னால் புரியுதா? ஐ எம் கூல், உனக்கு புரியலையா? நிர்விசாரம் அப்படி சொன்னால் அலட்சியமாக, அசட்டையாக, ரொம்ப கூலாக, இல்லை கூலுன்னு சொல்கிறது கூட வந்து கரெக்டான வேர்டு கிடையாது, வாமாக, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். நாளைக்கு தானே வரப்போகிறார் என்பது தானே வாக்குத்தத்தம். வந்துட்டார் என்பதா வாக்குத்தத்தம்? வந்துட்டா இப்பயே ஓடிடுவேன். வரப்போகிறார் என்பது தானே வாக்குத்தத்தம். இன்றைக்கி வரலையே, நிர்விசாரம். நிறைய நேரம் இருக்கு, படிக்கலாம், இன்னும் ஆண்டவரை குறித்து படிக்கலாம், இன்னும் தெரிஞ்சுக்கலாம், வசனத்தின் கருத்தை இன்னும் புரிஞ்சுக்கலாம். இப்போ உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சபைக்கு வருகிறதான இந்த 2-3 மணி நேரம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறோம்? பாடல்களை பாடி ஆராதிக்கிறோம், கொஞ்ச நேரம் வார்த்தைகளை கேட்கிறோம், கடந்து போகிறோம். கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்குது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டோம், ஃபினிஷ்டு, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். 3 மணி நேரம் பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதே கடினமாக இருக்கிறது. அப்படி அமர்ந்திருந்தால் அட்லீஸ்ட் 1 வீக்கில் கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டான்னு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா உலகத்தின் காரியத்துக்கு தான் அதிக நேரத்தை கொடுக்குறோம். சார், நிர்விசாரம் என்பதை இதற்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருக்கும்
தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது நிர்விசாரமாக இருக்கும் காலம் அல்ல, உன் இருதயத்தை உன் தேவனுக்கு முழுமையாக திறக்கும் நேரம் இது. திஸ் இஸ் த ரைட் டைம். டோன்ட் டிலே, டோன்ட் மிஸ் இட் அண்ட் ரிக்ரெட் லேட்டர். இப்போ இந்த நாளில் விட்டுட்டு அதுக்கு பின்பாக நீ வருத்தப்படுவதில் பிரயோஜனம் இல்லை. நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து முடிக்க போகிறேன். இந்த வசனங்களே உங்களுக்கு சூப்பரான செய்தியை கொடுக்கும். நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறோம், ஆண்டவர் குறித்து பேசினாலே உள்ளமெல்லாம் பொங்குதா, கொழுந்து விட்டு எரியுதா தெரியல. ஆமாவா இல்லையா? ஆமேன். 4-5 பேருக்கு இருக்குது. ஓகே, சரி. அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இதுவே உங்களுக்கு செய்தியை கொடுத்துரும். நான் அதிகமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. பரிசுத்தமான சபையை, கர்த்தருக்காக காத்திருக்கிறதான கூட்டத்தை, அவர் மேலேயே ஏக்கமாக இருக்கிறதான, நேசர் மேலே ஏக்கமாக இருக்கிறதான சபையை குறித்து பேசுகிறதான காரியம். அதனுடைய நிலைமை இப்படியா சிந்தித்து பாருங்கள். அதில் நம்ம ஒருவரானால் நாம் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய இருதயத்தை அன்றைக்கி திறந்து எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கும்படியாய் நம்மை கொடுக்கணும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும் இருக்க வசனங்களை வாசிப்போம். உன்னத பாட்டு 5 இப்போ உன்னத பாட்டு நீங்கள் வாசிக்கும் போது இட்ஸ் அ லவ் சாங் இல்லையா? என்ன நீங்கள் அறிந்து கொள்கிறீங்க? அதில் என்ன அப்படின்னா, மணவாளனை குறித்தும் மணவாட்டியை குறித்தும் சொல்லப்படுகிறதான காரியம், கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லப்படுகிறதான காரியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு லவர் இன்னொரு லவரை பார்த்து பேசுகிறதான, கவிதை நயமாக பேசுகிறதான காரியங்கள் அடங்கி இருந்தாலும், இது கிறிஸ்துவும் சபையையும் குறித்து பேசுகிறதான காரியம். அதன் அடிப்படையில் நீங்கள் இதை பாருங்கள். உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய ஆத்மாவினுடைய நாயகரையும், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உங்களுக்கு ஒரே தெய்வம் தான். யார் உங்களை உண்டாக்கி உங்களை மீட்டெடுத்தாரோ அவர் ஒருவர் தான் உங்களுடைய தெய்வம். அப்போ உங்களுடைய ஆத்மாவை ஒரு ஸ்திரீக்கு, மணவாட்டிக்கு, மனைவிக்கு ஒப்பிட்டு வேதம் பேசுகிறது அல்லவா? கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா நாயகனாக வைத்து வேதம் பேசுகிறதுவா? அதன் அடிப்படையில், அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம நிலைமை. நான் நித்திரை பண்ணினேன், இதில் என்ன தப்பு இருக்குது? நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், நம்ம விழித்திருந்தாலும், ஊழியம் பண்ணாலும், பைபிள் எடுத்து வாசித்தாலும், நம்ம படுத்து நித்திரை பண்ணி கொண்டு இருந்தாலும், இருதயம் பார்த்திங்கன்னா கர்த்தரை நோக்கி அது விழித்து தான் இருக்கும், காத்து தான் இருக்கும், ஏங்கி கொண்டு தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையான ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேதம் எப்படி பேசுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய புதிதாய் பிறந்ததான அந்த மனிதனை குறித்து நான் பேசுகிறேன். புதிய மனுஷனை, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான மனிதனை நீங்கள் தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அப்போ நியூ பார்ன் கிரியேச்சர் என்று சொல்லப்படுகிற ரட்சிக்கப்பட்ட புதிய மனிதனை குறித்து நான் பேசுகிறேன். அது பாவம் பண்ணாது, அது ஆண்டவருக்கு விரோதமாக சிந்திக்காது, எந்த நேரமும் கர்த்தரை குறித்தான காரியம் இருக்கும். ஆனால் உனக்கு ஆத்மாவை தான் நீ பார்க்கிறபடினாலே அந்த ஆவியில் உண்டானதான மாற்றம் உனக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ வாசிக்கலாம். விழித்திருந்தது, என்னுடைய இருதயமே விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். யாரு? தேவன், கிறிஸ்து. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். கர்த்தர் பேசுகிறதான காரியம். நான் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கணுமே, நான் இப்போ வெளியில் இருக்கிறேனே. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் அப்படி கர்த்தர் அப்படி வெளியில் வச்சுட்டு நம்ம காரியங்களை செய்கிறது உண்டு, அப்படி தானே? லிட்ரலி அல்ல, அவர் நமக்குள் காணப்படுகிறார். ஆனால் நம்ம பாவம் செய்கிற, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற, கர்த்தரை குறித்த எண்ணமே இல்லாதான வாழ்கிறதான வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்தில் தேவன் நம்மோடு கூட அறை வீட்டில் இல்லாததை போல நடந்து கொள்கிறதான காரியம். பாருங்க, அவர் பேசுகிறார். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினால் நனைந்திருக்கிறது என்றார். மணவாட்டி பேசுகிறா உள்ளிருந்து. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் அப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்.
வெளியில் போயிட்டு வந்து என்ன பண்ணிட்டேன், நீட்டாக நான் குளிச்சுட்டு நைட் ட்ரெஸ்ஸை போட்டு படுத்தாச்சு. நான் இப்போ எப்படி திரும்பவும் வந்து கதவை நான் திறப்பேன்? என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாக, ஆங்கிலத்தில் லேட்ச் அப்படி சொல்லி போட்டிருக்கும், கதவு துவாரத்தின் வழியாக நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம், அவர் வெளியவே நிற்கிறாரு, பேசுகிறாரு, கதவை வந்து பார்த்திங்கன்னா திறக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மணமாட்டினுடைய நெஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா என் நேசர் அப்படி பண்ணும்போது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்காக கதவை திறக்க நான் எழுந்தேன். என் தேவன் என்னோடு கூட பேசும் பொழுது என்னுடைய உள்ளம் பொங்குதா? சில நேரத்தில் திடீர்னு நம்ம எப்படி தான் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுனா நம்முடைய உள்ளம் எப்படி பொங்கும், கண்ணீர்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா கொட்டும் அப்படின்றத நம்ம அறிந்து இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பேசும்போது என் நேசர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி செய்யும்போது என்னுடைய இருதயம் பொங்குது. என் நேசருக்காக கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிளாக அந்த கவிதையில் வந்து ஓவராக பேசாமல் வந்து பார்த்திங்கன்னா அதை எழுதிட்டாங்க. அர்த்தம் என்ன? இதெல்லாம் இந்த வெள்ளைப்போளமும் விரல்களிலிருந்த வாசனையும் யாருக்கு? ஆக்சுவலாக நாயகனுக்கு தானே, புருஷனுக்கு தானே, மணவாளனுக்கு தானே. எல்லாம் ரெடியாக தான் இருக்கா. ஆனால் நேசருக்காக கதவை திறக்கிறதுக்கு நிர்விசாரம், போய் திறக்க முடியல. நான் வந்து ஐ எம் நாட் ரெடி இப்போ அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கையிலேருந்து பார்த்திங்கன்னா வாசனை திரவங்கள் வந்து பார்த்திங்கன்னா வடிந்ததான். என் நேசருக்காக கதவை திறந்தேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காக்க வைக்க முடியல. கர்த்தர் திரும்ப திரும்ப பேசினோன்னே உள்ளம் உடஞ்சிருச்சு. கர்த்தருக்காக தானே வாழறோம். நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவளாயிற்று. கதவை திறந்தாச்சு. என் நேசருக்காக கதவை திறந்தேன். நேசரோ, ஆமாம் நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா உன் நேசரை வேலைக்காரன்னு நினச்சிட்டு இருக்க. நான் கூட்டாக வரணும், வெளியே போனால் வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஆனபடினாலே நீ நினைத்து நீ உன்னை அதற்கப்புறம் நான் ரெடியாக்கிட்டு வந்து நான் கதவை திறப்பேன், என் நேசரை உள்ளே விடுவேன்னா நீ திறப்ப. நேசரங்க இல்லை, என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நீங்கள் அப்படி தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அந்த ஸ்திரீ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெளியில் ஓடி போய் தேடுறா. அதுக்கப்புறம் தன்னுடைய நாயகருக்காக எப்படி அவளை பரியாசம் பண்ணுறாங்க, எப்படி அடிக்கிறாங்க அப்படின்ற காரியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவிதையில் காணப்படும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது நம்மை குறித்து, பரிசுத்த ஜனத்தை குறித்து பேசுகிறது. இவள் வந்து பார்த்திங்கன்னா கால்களை எல்லாம் கழுவி விட்டு இவள் வந்து வாசனை திரவியங்களோடு கூட படுத்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தமானவள் என்று அர்த்தம். தன் நேசருக்காக வாழ்கிறவள் என்று அர்த்தம். தன் புருஷனுடையவள் என்று அர்த்தம். சபையை குறித்து பேசுகிறது, நம்முடைய ஆத்மாவை குறித்து பேசுகிறது. நம்ம பரிசுத்தமாக நம்மை காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியத்தை இப்போ கிடையாது ஆண்டவரே அப்புறம் அப்படின்னு சொல்லுகிறவர்களானால் இந்த ஸ்திரீக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுமா? புரியுதில்ல? வாசித்தாலே அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அப்போ பொறுமையின் அருமையை அறிந்தவர்களாக, இந்த பொறுமை என்று சொல்லும் பொழுது நான் வந்து நிர்விசாரமாக நான் இருப்பேன், நான் விரும்பும் பொழுது தான் அப்படி என்கிறதான பொறுமை அல்ல. நேசர் வரும் வரைக்கும், நேசர் எப்போ வருவார்னு காத்திருக்கிறதான பொறுமை. எப்போ வந்து தட்டுறாரோ அப்போ எழுந்து பார்த்திங்கன்னா திறக்கிறதான பொறுமை. அவரை காக்க வைக்கிறதான பொறுமை அல்ல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறுமை என்பது நாம் ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக காத்திருக்கிறதை அது குறிக்கிறது. உண்மையான சுவிசேஷத்தின் வார்த்தை என்பது அவருக்காய் காத்திருக்கிறவர்கள், இரட்சகரை தேடுகிறவர்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின பொழுது இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த வார்த்தைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், இந்த தேவனுடைய அன்பும், இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.